ஹாய் காய்ஸ், இந்த ஜாவா சீரீஸில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா லிங்க்டு லிஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். லிங்க்டு லிஸ்ட் வந்து ஒரு கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் கூட ஒன் ஆஃப் தி கிளாஸ் தான் இந்த லிங்க்டு லிஸ்ட்டு வந்து. ஓகேவா, இது வந்து ஜாவா யூட்டில் பேக்கேஜில் இருக்குது. இது வந்து லிங்க்டு டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ அதனால் இது வந்து லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து ஃபாலோ பண்ணுது. அதாவது கண்டினியூஸ் லொக்கேஷன் வந்து இது அதை ஸ்டோர் பண்ணுற விஷயத்தை ஃபாலோ பண்ணாது. அண்டு ஒவ்வொரு எலிமெண்ட்டும் தனித்தனி ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அது வந்து அந்த ஆப்ஜெக்டில் வந்து டேட்டா பார்ட் தனியாக இருக்கும், அட்ரஸ் பார்ட் தனியாக இருக்கும். ஸோ அந்த ரெண்டையும் கலந்து ஒரு செப்பரேட் ஆப்ஜெக்டாக வந்து இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டும் தனித்தனியாக இருக்கும். ஓகேவா, ஈச் எலிமெண்ட் இஸ் நோன் அஸ் நோடுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா, அப்புறம் லிங்க் லிஸ்ட் ஆக்சுவலாக லிங்க் லிஸ்ட் என்ன பண்ணுன்னா கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் இதோட ஒர்க்கு. சேமஸ் அரே எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் இதுவும் ஒர்க் ஆகும். பட் என்னென்னா இனிஷியலாக நம்ம வந்து அரேயில் வந்து நம்ம சைஸ் வந்து இது பண்ணி ஆகணும், டிஃபைன் பண்ணி ஆகணும். ஆனால் அந்த மாதிரி விஷயம் இதில் இல்லை. இது வந்து டைனமிக்காக வந்து அதுவாக இது பண்ணிக்கும். இப்போ ஒரு டேட்டா அதிகமாக இன்சர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், அதை டேட்டாவை இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கணும், அது வந்து நம்ம சைஸ் வந்து இது பண்ணிகிட்டே இருக்கும், டிக்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது தான், ஃப்ளெக்சிபிளாக இருக்க விஷயம் தான் வேலைகளை செய்கிறது தான் இந்த லிங்க் லிஸ்ட்டு. ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிக்கும், ஆட்டோமேட்டிக் டிக்ரீஸ் ஆகிக்கும். அந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த லிங்க் லிஸ்ட் பார்த்துக்கும். ஓகேவா, நம்மளுக்கு அந்த மாதிரி இனிஷியலாக வந்து சைஸை செட் பண்ணுற வேலைலாம் நம்மளுக்கு இதில் இல்லை. ஃப்ளெக்சிபிளாக நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அப்புறம் அதே மாதிரி இது வந்து இன்டர்னலாக வந்து டால்பி லிங்க் லிஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுது. ஸோ நம்மளுக்கு தேவையான சைஸஸ் வந்து இதுவே ப்ரொவைட் பண்ணும். சைஸஸ் அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி, டிக்ரீஸ் பண்ணாலும் சரி, அந்த மாதிரி வேலைகள்லாம் இதே பார்த்துக்கும் டால்பி லிங்க் லிஸ்ட். ஓகேவா, அடுத்தது வந்து இதில் வந்து ரெண்டு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. ஒன்று வந்து லிங்க் லிஸ்ட்டு, ஒன்று வந்து லிங்க் லிஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இது பண்ணுற மாதிரி. இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா எம்டி லிங்க் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த லிங்க் லிஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஆர்டர் லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. கண்டினியூ ஆல் தி எலிமெண்ட் இது வந்து கொடுக்கக்கூடிய நம்ம ஸ்பெசிஃபிக் கலெக்ஷனோட எல்லா எலிமெண்ட்டும் இது கண்டெயின் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா, இதோட ஒர்க் அதுதான். இதுக்கு என்ன, இது வந்து எம்டி லிஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து எம்டி லிஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இது பண்ணிக்குது, கெட் பண்ணி வச்சுக்குது அது. ஓகேவா, அதுதான் வித்தியாசம் இதுக்கு அதுக்கும். இது வந்து ஒரு ஆர்டர் லிஸ்ட்டாக க்ரியேட் ஆகும், இது வந்து ஒரு எம்டி லிஸ்ட்டாக க்ரியேட் ஆகும். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா, அடுத்து இதில் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக தனித்தனியாக பார்க்கலாம். ஓகேவா, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன மாதிரி வேலைகளை செய்யுதுன்னா ஆட் பண்ணுறது, எலிமெண்ட்டை ஆட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, எலிமெண்ட் அப்டேட் பண்ணுறது, எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறது. அப்புறம் இருக்கக்கூடிய கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து இட்ரேட் பண்ணி நம்மளுக்கு தேவையான மாதிரி நம்ம எழுதிக்கிறதுக்கு, அதாவது அவுட்புட் வேணுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம எழுதிக்கிறதுக்கு. அப்புறம் வந்து லிங்க் லிஸ்ட் வந்து அரேவாக வந்து கன்வெர்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து அதோட சைஸ் வந்து கெட் பண்ணுறது. அப்புறம் ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறது, லாஸ்ட் எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறது. அந்த மாதிரி வேலைகள்லாம் இது செய்யுது இந்த லிங்க் லிஸ்ட்டு. ஓகேவா, அதான் அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட அட்வான்டேஜ் என்னென்னு சொல்லியிருக்காங்க. என்ன அட்வான்டேஜ்னா டைனமிக் சைஸ். அதாவது நம்ம அறையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிக்ஸ்டு இது பண்ணணும், ஃபிக்ஸ்டு சைஸ் வந்து இனிஷியலாகவே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஆனால் அந்த மாதிரி வேலைகள் இது கிடையாது. இது வந்து தானாக ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணிக்கும், அப்புறம் டிக்ரீஸ் பண்ணிக்கும். ஓகேவா, அதனால் டைனமிக் சைஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து எஃபிஷியன்சி, இன்சர்ஷன் அண்டு டெலிஷன். அதை இன்சர்ட் பண்ணுறது அப்புறம் டெலிட் பண்ணுற விஷயம்லாம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஏன்னா அது இப்போ வந்து ஒரு 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நடுவில் இப்போ வந்து 5 பக்கத்தில் நான் வந்து ஒரு 20 வந்து சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எலிமெண்ட் வந்து 20ன்ற எலிமெண்ட்டு சேர்க்கணும். அது என்ன பண்ணணும், நம்ம ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நம்ம எலிமெண்ட் 1 by 1 ஷிஃப்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அது என்ன பண்ணால் அதில் கொடுத்துருக்க அந்த பாயிண்ட் இருக்குது பாருங்கள், அந்த லிங்க் ஒன்று இருக்கும், அந்த லிங்க்கை வந்து சேஞ்ச் பண்ணுறது தான். அது சேஞ்ச் லிங்க் பிட்வீன் தி எலிமெண்ட் ஒன்லி. அந்த இதை மட்டும்தான் அந்த லிங்க்கை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுமே தவிர எல்லா எலிமெண்ட்டும் ஷிஃப்ட் பண்ணுற அவசியம் கிடையாது. ஓகேவா, அதனால் நம்மளுக்கு இது வந்து கொஞ்சம் இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன். அதே மாதிரி அந்த இப்போ நம்ம 20 சேர்த்தோம், அப்புறம் அதில் இருக்க 5 வந்து இது பண்ணால் ரிமூவ் பண்ணால் அந்த எலிமெண்ட்டை ஷிஃப்ட் பண்ணாது. அது என்ன பண்ணோம், இந்த இது இருக்குது பாருங்கள், அதில் லிங்க் இருக்கும், அதாவது அதுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும், அந்த அட்ரஸை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுமே தவிர இது பண்ணாது. அந்த எலிமெண்ட் வந்து இது பண்ணி மாற்றிட்டு இருக்காது, ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருக்காது. ஓகே, அதுதான் எஃபிஷியன்சி இன்சர்ட் பண்ணுறது, அப்புறம் டெலிட் பண்ணுற விஷயத்தை எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அடுத்து ஃப்ளெக்சிபிள் இட்ரேஷன் பண்ணுறப்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து என்ன பண்ணால் இப்போ வந்து ரெண்டு விதமான இப்போ வந்து நம்ம இப்போ வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்ற மாதிரி வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஃபார்வர்ட் டைரக்ஷனில் நம்ம இட்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம், பேக்வர்ட் டைரக்ஷனில் இன்ட்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது நம்ம 1 2 3 அந்த டைரக்ஷன்லேயும் போகலாம், இல்லை 10 9 8 7 6 5 4 3 2 1 அந்த டைரக்ஷன்லையும் நம்ம வந்து டேட்டா வந்து இட்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டிஸ்அட்வான்டேஜ் இதுக்கு இருக்குது இந்த லிங்க் லிஸ்ட்டுக்கு. பர்ஃபார்மன்ஸ் வைஸ், அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு டேட்டாவை கெட் பண்ணுறோம், இட்ரேட் பண்ணி கெட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணும், ஃபார்வர்ட் டைரக்ஷனில் போகும். அதாவது 1 2 3 இருந்து இப்போ வந்து நம்ம ஒரு 5 வந்து கெட் பண்ணுன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். கெட் பண்ணணும், டெலிட் பண்ணணும், அந்த மாதிரி விஷயத்த பண்ணணும்னா இது என்ன பண்ணும், 1 by 1 போய் இது பண்ணும். இப்போ சர்ச் பண்ணுறோம், ஏதாவது ஒரு ஐடி சர்ச் பண்ணுறோம், இப்போ 5 ஐடி சர்ச் பண்ணுறோம்னு வச்சுக்க, அது இருக்கான்னு பார்க்குறதுக்கு நம்ம என்ன அது இந்த லிங்க் லிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா, பார்க்கணும்னா அந்த லிங்க் லிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா 1 2 3 ஒவ்வொரு எலிமெண்ட்டாக போய் பார்த்துட்டு அதுக்கு ஒரு 5 இருக்கிறத நம்ம கெட் பண்ணி கொடுக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஃபார்வர்ட் டைரக்ஷன்லையும் சரி, பேக்வர்ட் டைரக்ஷன் சரி. ஃபார்வர்ட் டைரக்ஷனில் போனால் 1 2 3 4 5 6 அப்படி இது பண்ணணும், சர்ச் பண்ணணும். அப்படி இல்லைனா பேக்வர்ட் டைரக்ஷன் வந்துச்சுன்னா 10 8 9 8 7 6 அந்த மாதிரி வரும். ஸோ இது பர்ஃபார்மன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுது. கம்பேர் டு அரே லிஸ்ட் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரெடியூஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அரேனா டேரெக்டாக இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி இது பண்ணி எடுத்து வந்துடும். ஓகேவா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து மெமரி ஓவர் ஹெட்னா என்னென்னா, இப்போ வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டும் தனித்தனி ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணும். ஸோ அதுக்கான தனி மெமரி தேவைப்படும். அது என்ன பண்ணும், அதில் வந்து அதுக்கான டேட்டாவோட எலிமெண்ட் வச்சுருக்கும். அது இல்லாமல் இது வச்சுருக்கோம், என்னது எலிமெண்ட்டுக்கான டேட்டா வச்சுருக்கோம், அதுக்கான அட்ரஸும் தனியாக வச்சுருக்கோம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி தான் இருக்குது. அது ஆப்ஜெக்ட் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணும் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும். ஸோ மெமரி கொஞ்சம் இதாகும், கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி இருக்கும் கம்பேர் டு அரே லிஸ்ட் கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் என்ன பார்த்துருக்கோன்னா, அரே லிஸ்ட்னா என்ன, லிங்க் லிஸ்ட்னா என்ன, அதுக்கான அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அப்புறம் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். 1 by 1 இதில் இருக்குது பாருங்கள். மெத்தட்ஸ் நம்ம பார்த்துருந்தோம், ஆல்ரெடி பார்த்துருந்தோம்ல. இந்த மெத்தட்ஸ் 1 by 1 இப்போ என்ன பண்ணால் அதுக்கான ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் ஒன்று பார்க்கலாம். இந்த மெத்தடுக்கு ஒவ்வொரு மெத்தடுக்கும். சரி, இந்த லிங்க் லிஸ்ட்டோட ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ஆடு இன்டெக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குற எலிமெண்ட் வந்து இன்சர்ட் பண்ணுறது, எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு மெத்தடாக பார்க்கலாம். இதுதான் ஆட் மெத்தடுக்கான டெஃபினிஷன்ஸ். இதில் வந்து ரெண்டு விதமான ஆட் மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து டிஃபால்ட் அடிஷன் பை ஆடிங் அட் லாஸ்ட் ஆஃப் லிஸ்ட்டு. அதாவது இப்போ ஆல்ரெடி லிஸ்ட்டோட இப்போ ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் இருக்குது, 1 2 3 4 5 ஒரு லிஸ்ட் இருக்குது. இப்போ வந்து ஒரு 6ன்ற ஒரு எலிமெண்ட்டை கொடுக்குறேன், 6 10 கொடுக்குறேன். அந்த எலிமெண்ட்டை கொடுத்தேன்னா அது வந்து என்ன பண்ணால் கடைசி அந்த லிஸ்ட்டு கடைசியாக இருக்குது, கடைசியாக போய் அப்பண்ட் ஆகிடும். ஓகேவா, ஆட் ஆகிடும். இந்த லிஸ்ட் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுதான் அதோட சின்டெக்ஸு. என்னென்னா பூலியன், இது வந்து பூலியனை வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போ என்ன பண்ணால் நம்ம டிஃபால்ட்டாக ஒரு இது எலிமெண்ட் கொடுக்குறோம். இப்போ 1 2 3 4 5 இருக்குது. அதில் வந்து இப்போ ஒரு 10ன்ற ஒரு எலிமெண்ட்டை கொடுக்குறேன். அது என்ன பண்ணால் அந்த எலிமெண்ட்டை கொடுத்தோன்னே அது என்ன பண்ணால் அந்த இருக்கிற லிஸ்ட்டில் இப்போ 5 வரைக்கும் இருக்கா, 5க்கு அப்புறம் 10ன்றதை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் அது வந்து ஆட் ஆகிடுச்சுன்னா அது வந்து இது பண்ணும், ட்ரூன்றதை ரிட்டர்ன் பண்ணும், இல்லைனா ஃபால்ஸ்ன்ற மாதிரி ரிட்டர்ன், ஆட் ஆகுனா ஃபால்ஸ்ன்ற மாதிரி ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, அதான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி அதுக்கு மெயின் மெத்தட் க்ரியேட் பண்ணி அப்புறம் ஒரு லிங்க் லிஸ்ட்டை ஒன்று க்ரியேட் பண்ணிருக்காங்க. ஓகேவா, ஒரு எம்டி லிங்க் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி அதில் வந்து ஒரு geeks for geeks 10 20 அந்த மாதிரி 1 0 1 2 3 4 இண்டெக்ஸில் இருக்க வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க, எலிமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஆட் பண்ணிட்டு இங்கே என்ன பண்ணிருக்கோம், முதல் வந்து லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் அவுட் பண்ணி பார்த்துருக்காங்க. பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னே அது என்ன வந்திருக்கு, geeks for geeks 10 20. அதாவது இங்கே பிரிண்ட் பண்ணது geeks for geeks 10 20 அது வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, லிஸ்ட்டு டாட்டு இந்த லிஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், இந்த லிஸ்ட் இந்த எம்டி லிஸ்ட்லேயே மறுபடியும் இது பண்ணிருக்காங்க. அதாவது எம்டி லிஸ்ட்டில் இது ஆட் ஆகிடுச்சு, அதை பிரிண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் மறுபடியும் இந்த லிஸ்ட்டில் வந்து 2 எலிமெண்ட் வந்து ஆட் பண்ணுறாங்க. மொதல் வந்து லாஸ்ட்ன்ற எலிமெண்ட் ஆட் பண்ணுறாங்க. அப்புறம் என்ன பண்ணும், இந்த 20க்கு அப்புறம் போய்ட்டு அது ஆட் ஆகிடும். அடுத்து எலிமெண்ட்ன்ற எலிமெண்ட்டை வந்து ஆட் பண்ணும்போது, ஸ்ட்ரிங் ஆட் பண்ணும்போது அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டுக்கு அப்புறம் இருக்க எலிமெண்ட்டில் போய் ஸ்டோர் ஆகிடும், அது ஆட் ஆகிடும். ஓகேவா, அதுக்கப்புறம் மறுபடியும் பிரிண்ட் பண்ணுறாங்க. அது என்ன இருக்குது பாருங்கள், geeks for geeks 10 20 ஆல்ரெடி இருந்திருக்கு, நான் இருக்குது பாருங்கள். ஆல்ரெடி இருந்த இதில் மறுபடியும் 2 எலிமெண்ட் வந்து ஆட் பண்ணுறாங்க. அது என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு அதுக்கு அடுத்து இந்த 20க்கு அப்புறம் வந்து இதை இருக்குது ஆட் பண்ணியிருக்கு. அப்புறம் எலிமெண்ட்டுன்ற ஸ்ட்ரிங்கை மறுபடியும் எங்கே ஆட் பண்ணிருக்காங்கன்னா அடுத்தது ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ அது வந்து கடைசியாக போய்ட்டு ஆட் ஆகிருக்கு. ஓகேவா, இதுதான் ஆட் மெத்தட், டிஃபால்ட் ஆட் மெத்தடோட ஒர்க்கு. டிஃபால்ட்னா எலிமெண்ட் பேஸ் பண்ணி ஆட் பண்ணுற லிங்க் லிஸ்ட்டோட ஆட் மெத்தட். ஓகே, ஒர்க் ப்ராசஸ்.
அடுத்தது வந்து ஸ்பெசிஃபைடு இண்டெக்ஸ் இதில் வந்து என்ன பண்ணுறோம், டேரெக்டாக எலிமெண்ட் கொடுத்துட்டாங்க, எலிமெண்ட் கொடுத்து ஆட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டாங்க. இங்கே எலிமெண்ட் கொடுத்து டேரெக்டாக ஆட் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. இது எப்படின்னா இண்டெக்ஸ், அதாவது பர்டிகுலர் இண்டெக்ஸ்லாம் எனக்கு போய்ட்டு அந்த கொடுக்குற எலிமெண்ட் வந்து ஸ்டோர் பண்ணு, ஆட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் நம்ம. ஓகே, அதுதான் எலிமெண்ட் பேஸ் பண்ணி இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி பண்ணுற ஆடிங் மெத்தட். இது வந்து இண்டெக்ஸ் வந்து நம்ம ஸ்பெசிஃபைடு நம்ம கொடுக்குற இது எலிமெண்ட்டு எங்கே போய்ட்டு இன்செர்ட் ஆகணும் அப்படின்ற அந்த வேல்யூ தான் இண்டெக்ஸ்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. எலிமெண்ட்னா நம்ம கொடுக்குற எலிமெண்ட்டு. ஓகேவா, இது என்ன ரிட்டர்ன் பண்ணால் வாய்டு எது ரிட்டர்ன் பண்ணாது. ஓகேவா, எந்த ஒரு இதுவும் ரிட்டர்ன் பண்ணாது. அதாவது ஆட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி கன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுக்காது, ரிட்டர்ன் ஆகாது. ஓகேவா, இங்கே என்ன பண்ணிருக்கு, ஒரு எம்டி லிங்க் லிஸ்ட்டில் இது பண்ணிருக்காங்க. அதுக்கு வந்து ஸ்ட்ரிங்ன்ற டேட்டா டைப்பு ஆல்ரெடி ப்ரீ டிஃபைண்டாக கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா மொதல் ஒரு 3 எலிமெண்ட்டு ஆட் பண்ணிருக்காங்க. அதாவது கீக்ஸு ஃபார் கீக்ஸ் 3 ஸ்ட்ரிங் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஆட் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணால் பிரிண்ட் பண்ணிருக்காங்க. பிரிண்ட் பண்ணோன்னே கீக்ஸு ஃபார் கீக்ஸ் அது வந்துருச்சு பாருங்கள், அது அப்படி வந்துருச்சா. அடுத்து என்ன பண்ணுறாங்க, அங்கே ஆட் பண்ணியிருக்க அதே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் போயிட்டு என்ன பண்ணுது, செகண்ட் இண்டெக்ஸில் ஜாவான்ற எலிமெண்ட்டை போய் ஆட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ரீப்ளேஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன பண்ணும், ரீப்ளேஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணும், இது ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை, இது வந்து ஆடு தான் ஆகும், ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாது. ஓகேவா, அது என்ன பண்ணும், ஆடுன்றதை இந்த செகண்ட் இண்டெக்ஸில், அதாவது 0 இது 1 இது 2, இந்த 2க்கு முன்னாடி அந்த 2வில் வந்து என்ன பண்ணணும், ஜாவான்றது போயிட்டு அந்த கீக்ஸ்ன்றது அடுத்த இண்டெக்ஸ்க்கு வந்துடும், அதாவது 3வது இண்டெக்ஸ் வந்துடும். இப்போ என்ன பண்ணு, 0 1 2 அப்படின்ற மாதிரி இருக்கா, இந்த 2வில் போயிட்டு இந்த ஜாவா உட்காந்துக்கும். இந்த ஜாவா உட்காந்ததுக்கப்புறம் இந்த கீக்ஸ்ன்றது அதுக்கப்புறம் வந்துடும், இண்டெக்ஸ் 3க்கு வந்துடும். அப்புறம் என்ன பண்ணும், அப்போ என்ன ஆகுனா 0 1 2 3 அது வந்து இந்த கீக்ஸ் வந்து 3க்கு போயிடும். ஓகேவா, அதை தான் இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இது என்ன பண்ணுறது, முதல் கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் ஆல்ரெடி இருந்திருக்கு. அதில் வந்து இந்த இதுதான் 0 1 2 இந்த செகண்ட் எலிமெண்ட்டை 3க்கு மூவ் பண்ணிட்டு இது என்ன பண்ணால் இந்த ஜாவான்றது போய் இதை போய் உட்காந்துக்கும். ஓகேவா, இதுதான் இன்னொரு ஆட் மெத்தட். ஓகேவா, இப்போ வந்து இது 2 பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ஆடு வந்து ஆப்ஜெக்ட் அந்த எலிமெண்ட் பேஸ் பண்ணி ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இண்டெக்ஸில் பேஸ் பண்ணி ஆட் பண்ணுறது. அதாவது ஸ்பெசிஃபைடு இண்டெக்ஸை கொடுத்து அந்த இடத்துல தான் எனக்கு வந்து போய்ட்டு ஆட் ஆகணும் அப்படின்ற மாதிரி கொடுக்குது. அதாவது இது எதுவுமே ரிமூவ் பண்ணாது, அதாவது இது மட்டும் தான் பண்ணும், என்னது ஆட் மட்டும் தான் பண்ணும், எந்த ஒரு விஷயத்தையும் ரிமூவ் பண்ணாது. ஓகேவா, அடுத்த எலிமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆட் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ஆட் பண்ணுறதையும் பார்த்துட்டோம், டேரெக்டாக ஆட் பண்ணுறதையும் பார்த்துட்டோம், எலிமெண்ட் டேரெக்டாக ஆட் பண்ணுறதையும் பார்த்துட்டோம். அடுத்து ஆட் ஆல், அதாவது இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ஆட் ஆல் பண்ணுறது. அடுத்தது டேரெக்டாக அந்த எலிமெண்ட்டை கொடுத்து அது வந்து டேரெக்டாக வந்து ஆட் ஆல் பண்ணுறது. ஓகேவா, அதை பற்றி பார்க்கலாம். இது இப்போ பார்த்தாச்சு. ஓகேவா, இது 2 க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு ஆட் ஆலுக்கு போயிடலாம். ஆட் ஆல் வந்து append all the element from the collection passed as a parameter to their function to the end of the list. இது என்ன பண்ணணும், இப்போ வந்து ஒரு ஆட் ஆல்னு சொல்லிட்டு ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த கலெக்ஷனில் இருக்க எல்லா எலிமெண்ட்டையும் அது என்ன பண்ணணும், இது பண்ணுறோம், என்னது அந்த ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஆட் ஆகிக்கும், அப்பன் பண்ணி விட்றோம் எல்லாத்தையும், அந்த எல்லா எலிமெண்ட்டும் அப்பன் பண்ணி விட்றோம். அப்படி இல்லைன்னா புதுசாக இருக்குன்னா புதுசாக வந்து ஆட் ஆகிக்கும், எல்லாமே ஆட் பண்ணி விட்றோம். அந்த கொடுக்குற கலெக்ஷனில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் எடுத்து ஆட் பண்ணி விட்றோம். அதான் இங்கே கொடுத்துருக்க பேராமீட்டர் வந்து சி கலெக்ஷன் ஆஃப் அரே லிஸ்ட்டு. இட் இஸ் a collection of whose element are needed to append at the end of the list. எப்பவுமே இது வந்து end of the list தான் போய் ஆட் ஆகும். ஓகேவா, அதாவது எந்த ஒரு இண்டெக்ஸும் கொடுக்கலாம். தி மெத்தட் ரிட்டர்ன்ஸ் டு இஃப் அட்லீஸ்ட் ஒன் ஆக்ஷன் ஆஃப் அப்பண்ட் இஃப் பர்ஃபார்ம்டு. அதாவது ஏதாவது ஒரு எலிமெண்ட் போய் ஆட் ஆனாலும் அது வந்து ட்ரூன்றதை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் வேல்யூவாக இது என்ன பண்ணோம், ரிட்டர்ன் வந்து ட்ரூ கொடுக்கும். பூலியன் வந்து ரிட்டர்ன் பண்ணும், ஒரு பூலியன் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, அதை இங்கே கொடுத்துருக்காங்க ரிட்டர்ன் டைப்பாக. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, லிங்க் லிஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணிருக்காங்க. அதுக்கு வந்து ஸ்ட்ரிங்ன்ற டேட்டா டைப்பு ப்ரீ டிஃபைண்டாக ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஓகேவா, டேட்டா சேஃப்டிக்காக இங்கே என்ன பண்ணிருக்காங்க, இந்த லிஸ்ட்டில் ஒரு 0 1 2 3 4 இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி எலிமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணி விட்டுருக்காங்க. அதாவது டேரெக்டாக எலிமெண்ட்டை ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், கலெக்ஷனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிருக்காங்க. அதில் என்ன பண்ணிருக்காங்கன்னா 1 2 3 4 5 எலிமெண்ட் வந்து இந்த கலெக்டில் போய்ட்டு கலெக்ட் ஆப்ஜெக்ட்டில் போய்ட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. எலிமெண்ட்டை டேரெக்டாக எலிமெண்ட் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இது வந்து லிஸ்ட்டு, இது வந்து கலெக்ட், தனித்தனி ஆப்ஜெக்ட். ஓகேவா, தனித்தனி ஆப்ஜெக்ட்டு தனித்தனியாக வந்து ஆட் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, பிரிண்ட் பண்ணுறாங்க. இந்த லிஸ்ட் இருக்குல்ல, இந்த லிஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ என்ன பண்ணும், இது மட்டும் பிரிண்ட் ஆகும், இது மட்டும் இங்கே பிரிண்ட் ஆகிருப்பாருங்க. ஓகேவா, அடுத்தது என்ன பண்ணுறாங்க, இந்த கலெக்ட் பண்ணதில் இந்த வேல்யூஸ்லாம் இருக்கா, இந்த எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கும். இந்த எலிமெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க,
ஆட் ஆல் லிஸ்ட்டு டாட் ஆட் ஆல் இந்த லிஸ்ட் இருக்குது பாருங்கள், இந்த லிஸ்ட்டு டாட்டு ஆட் ஆல்ன்ற மெத்தடை கால் பண்ணி அதில் வந்து இந்த கலெக்ஷன் ஆப்ஜெக்டை டேரெக்டாக வந்து பாஸ் பண்ணுறாங்க. இது நம்ம கலெக்ஷனோட கலெக்ட் ஆப்ஜெக்ட் வந்து இது பண்ணுறாங்க. பாஸ் பண்ணோடனே அது என்ன பண்ணுதுன்னா இந்த இங்கே இருக்குது பாருங்கள், இந்த இதில் கடைசி இதுலேருந்து ஆரம்பிக்கும். இந்த 20க்கு அப்புறமா இது என்ன பண்ணும், ஏ கம்ப்யூட்டர் போர்ட்டல் ஃபார் கீக்ஸ் அப்படின்றத 1 by 1 போய் ஆட் பண்ணிக்கும், அப்பன் பண்ணிகிட்டே இருக்கும். அது கடைசியாக தான் இதாகும். அது கீக்ஸு ஃபார் கீக்ஸு 10 20, அதுக்கப்புறம் வந்து ஏ கம்ப்யூட்டரு இதில் இருக்க எல்லாமே போய் அதில் ஆட் ஆகிடும், கண்டினியூஸாக ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டு அது என்ன பண்ணிருக்காங்க, பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பிரிண்ட் பண்ணோடனே என்ன வந்திருக்கு, கீக்ஸு ஃபார் கீக்ஸு 10 20 இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, இது ஸ்டார்ட் ஆகுது. ஏ கம்ப்யூட்டர் அந்த மாதிரி விஷயத்த ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. புரியுதா, அப்பன் பண்ணி விட்ருக்கு. அடுத்து என்ன பண்ணுறாங்க, ஆட் ஆல் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ஆட் ஆல் பண்ணுறது. அதே தான் நம்ம ஆடு மெத்தடில் பார்த்தோம், அதே மாதிரி விஷயம் தான். இது வந்து இந்த இண்டெக்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இது கொடுக்கும். இந்த இண்டெக்ஸை ஸ்டார்ட் பண்ணி எனக்கு வந்து எல்லா எலிமெண்ட்ஸும் ஆட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி இது வந்து இது பண்ணும். அந்த மாதிரி ஒர்க் ஆகும். இது யூஸ் டு append all the elements from the collection passed as a parameter to their function அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணுவோம், இண்டெக்ஸை பேஸ் பண்ணி கொடுக்குற கலெக்ஷனில் இருக்க எலிமெண்ட்ஸை ஃபுல்லாக அப்பன் பண்ணி விட்ரும். ஓகேவா, திஸ் ஃபங்க்ஷன் ஹேஸ் 2 parameters இண்டெக்ஸ் அண்ட் சி, அதுதான் மறுபடியும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இது ஒரு ரிட்டன் டைப் என்னன்னா பூலியன் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, அதுவும் பூலியனை ரிட்டர்ன் பண்ணும், இதுவும் பூலியனை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, இப்போ நம்ம வந்து மொதல் அதே மாதிரி இதில் லிங்க்டு லிஸ்ட்டும் ஒன்று க்ரியேட் பண்ணிருக்காங்க. அதுக்கு டைப் வந்து ஸ்ட்ரிங்குன்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அடுத்து என்ன பண்ணிருக்காங்க, இதில் வந்து எல்லா ஒன் பை ஒன்னாக எல்லா மெத்தடும் வச்சு எல்லா எலிமெண்ட்ஸும் ஆட் பண்ணிருக்காங்க இந்த லிஸ்ட்டில். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, மறுபடியும் இன்னொரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு கலெக்ஷன் ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா குறிப்பிட்ட எலிமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. 1 2 3 4 5 எலிமெண்ட்ஸ். இதில் 2 4 5, இதில் 5 எலிமெண்ட், இதில் 5 எலிமெண்ட் வந்து தனித்தனியாக ஆட் பண்ணி வச்சுருக்காங்க ஆட் மெத்தட் யூஸ் பண்ணி. அப்புறம் ஃபஸ்ட்டு இது வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க, இந்த லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. அதாவது ஆட் கொடுக்குறதுக்குமே பிரிண்ட் பண்ணுறாங்க. அவங்க ஃபஸ்ட்டு ஆட் பண்ணது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, அடுத்து என்னென்னா இந்த கலெக்ட்ன்றதை இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி, அதாவது 1 இண்டெக்ஸ்க்கு அப்புறம் இது பண்ணு, இங்கே இருக்க எலிமெண்ட்லாம் ஆட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ஆட் பண்ணுங்கள். லிஸ்ட்டில் இருக்க லிஸ்ட்டு கால் பண்ணி லிஸ்ட்டு ஆப்ஜெக்டில் ஆட் ஆல்ன்ற மெத்தட் கால் பண்ணி அடுத்த இண்டெக்ஸ் 1ன்ற பொசிஷன்லேருந்து ஸ்டார்டிங் பொசிஷன் இதுதான். இந்த ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து கலெக்டுக்குள்ளே இருக்க எல்லா மெத்தட்ஸும் ஆப்பன் பண்ணி விட்ரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இங்கே. ஓகேவா, இது என்ன பண்ணும், 1 இண்டெக்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும். இண்டெக்ஸ் வந்து 0 வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0 1 இந்த 1க்கு அப்புறம், அதாவது இந்த 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது கீக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இது என்ன பண்ணும், ஏன்றது கீக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது இது 0, இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5. அதுக்கப்புறம் இந்த 4 இருக்குது பாருங்கள், இது வந்து 6, இது 7, இது 8, இது 9 அப்படின்ற ஆர்டரில் வரும். அதாவது 1ன்ற இண்டெக்ஸாக ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் அப்படின்ற மாதிரி இதில் இது வந்து ஒர்க் ஆகும், அந்த மாதிரி ஒர்க் ஆகும். ஓகேவா, இப்போ எப்படி நம்மளுக்கு ரிசல்ட் வரப்போகுதுன்னா கீக்ஸு, அப்புறம் ஏ கம்ப்யூட்டர் போர்ட்டலு ஃபார் கீக்கு அந்த மாதிரி வந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபார் கீக்ஸு 10 20 அந்த மாதிரி வரும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கீக்ஸு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, ஃபஸ்ட் இண்டெக்ஸில் ஏன்ற ஸ்டார்ட் ஆகி கம்ப்யூட்டர் போர்ட்டலு ஃபாரு கீக்ஸு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா இது எடுத்து அதுக்கு பின்னாடி வந்து ஆட் பண்ணி அதுக்கு பின்னாடி வந்து மூவ் பண்ணி வச்சுருக்கு. ஓகேவா, ஃபாரு கீக்ஸு 10 20 அப்படின்ற மாதிரி வருது. ஓகேவா, இதுதான் ஆட் ஆல் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி இண்டெக்ஸ் இல்லாமல் டேரெக்டாக வந்து கொடுக்குறது. ஓகேவா, அந்த 2 எக்ஸாம்பிள் இது தான். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த மெத்தடுக்கு போகலாம். அதே தான் அடுத்த மெத்தட் என்னென்னா ஆடு பார்த்தாச்சு. அதே மாதிரி ஆட் ஆல் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ஆட் ஆல் வந்து இண்டெக்ஸ் இல்லாமல். ஓகேவா, அடுத்தது ஆட் ஃபஸ்ட்டு ஆட் லாஸ்ட்டு, இந்த 2 விஷயத்தை பார்க்கலாம். ஆட் ஃபஸ்ட்டு, இந்த ஆட் ஃபஸ்ட்டுன்றது அதாவது கொடுக்குற இப்போ வந்து ஒரு எலிமெண்ட்டு கொடுத்து நம்ம வந்து ஆட் ஃபஸ்ட்டுன்ற மெத்தடை வந்து கால் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு எலிமெண்ட்டை வந்து இது பண்ணுறோம் கொடுக்குறோம். அது என்ன பண்ணோம், ஆட் ஃபஸ்ட்டுனா இப்போ வந்து லிஸ்ட்டில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா அது என்ன பண்ணோம், அதுக்கு முன்னாடி போய்ட்டு இதை ஆட் பண்ணோம். ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை ஹெட் எலிமெண்ட்டாக இதை போய்ட்டு ஆட் பண்ணும். அதை தான் ஆட் ஃபஸ்ட்டு அப்படின்னு அந்த மெத்தட்லேயே உங்களுக்கு மீனிங் புரியுது பாருங்கள். அந்த மாதிரி தான். ஓகேவா, அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். அப்புறம் வந்து இதுக்கு வந்து பேராமீட்டர் வந்து இது கொடுக்குற எலிமெண்ட் தான் பேராமீட்ரு. அப்புறம் ரிட்டர்ன் டைப் வந்து வாய்டு, எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. ஓகேவா, இதோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
முதல்ல என்ன பண்ணிருக்காங்க, ஒரு லிங்க் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஸ்ட்ரிங்குன்ற டேட்டா டைப்பை வந்து செட் பண்ணிட்டாங்க. ஓகேவா. அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, இந்த லிஸ்ட்டில் வந்து 1 2 3 4 5 எலிமெண்ட் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஆட் மெத்தட் யூஸ் பண்ணி 5 மெத்தட் வந்து ஆட் பண்ணுறாங்க. அடுத்து ஆட் ஃபஸ்ட்டுன்றது கொடுத்து முதல்ல என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டுன்ற எலிமெண்ட்டை வந்து ஆட் பண்ணுறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் ஆட் ஃபஸ்ட்டுன்னு கொடுத்து அட்டுன்ற எலிமெண்ட் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இது எப்படி வரும்னு சொல்லி பார்க்கலாங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இந்த கீக்குக்கு முன்னாடி போயிட்டு ஃபஸ்ட்டுன்ற எலிமெண்ட்டை ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இன்னும் எப்படி அவுட்புட் கிடைக்குன்னா, ஃபஸ்ட்டு கீக்கு ஃபாரு கீக்கு 10 20 அப்படின்ற மாதிரி வரும். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஆட் ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை யூஸ் பண்ணி அட்டுன்ற இதை யூஸ் பண்ணுறாங்க. அட்டுன்ற எலிமெண்ட் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன பண்ணோம், மறுபடியும் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட்டு ஆட் பண்ண பாருங்க, அது இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு மேலே போய்ட்டு ஆட் ஆகும். ஓகேவா. மேலே போய்ட்டு ஆட் ஆச்சுன்னா இப்படி அவுட்புட் கிடைக்கணும். முதல்ல வந்து இது பிரிண்ட் ஆகும், அட்டுன்றது பிரிண்ட் ஆகும். இது எப்படி அந்த இது இண்டெக்ஸ் கவுண்ட் எப்படி வரும்னா, இது 0, இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6 அந்த மாதிரி கவுண்ட்டில் வரும். அதாவது அட்டு வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும், அடுத்து ஃபஸ்ட்டுன்றது 2வது பிரிண்ட் ஆகும், கீக்ஸ்ன்றது 3வது பிரிண்ட் ஆகும், ஃபாருன்றது 4வது பிரிண்ட் ஆகும், கீக்ஸ்ன்றது 5வது பிரிண்ட் ஆகும், 10ன்றது 6வது பிரிண்ட் ஆகும், 20ன்றது 7வது பிரிண்ட் ஆகும். ஓகேவா. அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். கீக்ஸு ஃபார் கீக்ஸு 10 20 முதல் இந்த பிரிண்ட் பண்ணோன்னு இங்கே வந்து வந்துடுச்சா. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, அதுக்கப்புறம் இது இதாக இருக்குது. அடுத்து அட்டுன்றது ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகிருக்கு, அடுத்து ஃபஸ்ட்டுன்றது 2வது பிரிண்ட் ஆகிருக்கு, அப்புறம் இதில் இருக்க எலிமெண்ட்ஸு வரிசை பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா. இப்படி தான் இதுதான் ஆட் ஃபஸ்ட்டோட ஒர்க்கு. ஓகேவா. அடுத்து இது முடிஞ்சிச்சு. அடுத்த எலிமெண்ட் வந்து ஆட் லாஸ்ட்டு. அதுக்கு வயசு வருஷா இது வந்து ஒர்க் ஆகும். ஆட் லாஸ்ட்டுன்றது நம்ம கொடுக்குற எலிமெண்ட்டு இதோட ரிட்டர்ன் டைப், இதோட சின்டெக்ஸ் பாருங்கள், இதோட ரிட்டர்ன் டைப் எதுவும் ரிட்டர்ன் பண்ணாது. அடுத்து அதோட மெத்தட் நேம் வந்து ஆட் லாஸ்ட்டு. ஓகேவா. அதுக்கப்புறம் கொடுக்குற எலிமெண்ட் வந்து இங்கே வச்சுக்கிட்டு அந்த எலிமெண்ட் வந்து லிஸ்ட்டில் வந்து இது பண்ணும், ஆட் பண்ணி விட்ருவோம். ஓகேவா. எங்கன்னா லாஸ்ட்டாக அந்த ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு கடைசியாக போயிட்டு இந்த கொடுக்குற எலிமெண்ட் போய் ஆட் பண்ணி விட்ருவோம். ஓகேவா. நார்மலாக ஆட் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி இது ஒர்க் ஆகும். இண்டெக்ஸ் இல்லாமல் ஆட் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி ஆட் லாஸ்ட்டும் அதே மாதிரி ஒர்க் ஆகும். ஓகேவா. இவருக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க. ஒரு லிங்க் லிஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து ஸ்ட்ரிங்குன்ற டேட்டா டைப் கொடுத்து இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இந்த எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது கீக்ஸு ஃபார் கீக்ஸு 10 20 இதெல்லாம் ஆட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அது பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னே பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா. அரே லிஸ்ட்டை ஒரு லிஸ்ட்டாக ஒன்று பிரிண்ட் ஆகிடும். பிரிண்ட் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த லிஸ்ட்டில் ஆட் லாஸ்ட்டுன்ற மெத்தடை கால் பண்ணி அட்டுன்றதை வந்து இது பண்ணுறாங்க, ஆட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, லிஸ்ட்டுன்ற எலிமெண்ட்டில் ஆட் லாஸ்ட்டுன்ற மெத்தடை கால் பண்ணி லாஸ்ட்டுன்ற எலிமெண்ட் வந்து ஆட் பண்ணுறாங்க. இது எப்படி ஒர்க் ஆகணும், இது எங்கே போயிட்டு இதாகும்னா, ஃபஸ்ட்டு இங்கே அட்டுன்றதை ஆட் பண்ணுறாங்க பாருங்கள். இது என்ன பண்ணுங்க 20க்கு அப்புறம் போயிட்டு ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஆட் லாஸ்ட் இருக்கு பாருங்கள். இந்த லாஸ்ட்டுன்ற எலிமெண்ட் வந்து இந்த அட்டுன்ற இது பண்ண பாருங்கள். அட்டுன்றது கீழே இது வந்து போயிட்டு ஆட் ஆகிடும். ஓகேவா. அடுத்து பிரிண்ட் பண்ணி பார்த்தா அப்படியே இதெல்லாம் பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அட்டுன்றது பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டுன்றது பிரிண்ட் ஆகும். ஓகேவா. இந்த ஆர்டர் தான் பிரிண்ட் ஆகும். ஓகேவா. அதாவது இது வந்து 0 1 2 3 4 5 6 இது வந்து 5ஆக இருக்கும், இது 6ஆக இருக்கும். அந்த மாதிரி எலிமெண்ட் அந்த மாதிரி இண்டெக்ஸில் இருக்கும். ஓகேவா. பார்க்கலாமா அதுக்கான அவுட்புட்டு. கீக்ஸு ஃபார் கீக்ஸு 10 20 கீக்ஸ் ஃபார் கீக்ஸு 10 20 அது பிரிண்ட் ஆகிடுச்சா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா அட்டுன்ற எலிமெண்ட் வந்து அப்பண்ட் ஆயிருக்கு, கடைசியாக அப்பண்ட் ஆயிருக்கு. ஓகேவா. ஆட் லாஸ்ட்னால கடைசியில் அப்பண்ட் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்ன்ற எலிமெண்ட் வந்து அப்பண்ட் ஆயிருக்கு. ஓகேவா. இதுதான் ஆட் லாஸ்ட்டோட ஒர்க்கு. ஓகே. ஆட் ஃபஸ்ட்டு ஆட் லாஸ்ட்டு பார்த்தாச்சு. நம்ம அடுத்து வந்து அடுத்து கிளியர்ன்ற இதை பற்றி பார்க்கலாம், கிளியர்ன்ற மெத்தடை பற்றி பார்க்கலாம். ஓகேவா. சரி, அடுத்து வந்து கிளியர்ன்ற மெத்தடை பற்றி பார்க்கலாம். ஓகேவா. கிளியர்ன்ற மெத்தட் இது வந்து இதுவும் லிங்க் லிஸ்ட்டோட ஒன் ஆஃப் தி மெத்தடு. இது என்ன பண்ணணும், இதோட ஒர்க் என்னென்னா ரிமூவ் எல்லா எலிமெண்ட்டும், அதாவது ஒரு லிங்க் லிஸ்ட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்டையும் இது வந்து கிளியர் பண்ணி விட்ருவோம், அதாவது டெலீட் பண்ணி விட்ருவோம் மொத்தமாக சேர்த்து. அதுதான் இதோட ஒர்க்கு. நாட் டெலீட் தி லிஸ்ட்டு, clear all the element from the list. clear பண்ணி விட்ருவோம். delete பண்ணணும், delete the list. அதை clear பண்ணி விட்ருன்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லா எலிமெண்ட்டும் clear பண்ணி விட்ருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. in other words we can say clear method is useful to only empty and existing link list. ஆல்ரெடி இருக்க லிங்க் லிஸ்ட்டை வந்து எம்டி பண்ணி விட்ருவோம். மோஸ்ட்லி சிமிலராக டெலிட் பண்ணுறது தான் இதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது டெலிட்டுன்ற மாதிரி சொல்லாதீங்க, எம்டி பண்ணி விட்ருவோம் அந்த மாதிரி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா.
அடுத்து இதோட ரிட்டன் டைப்பு ஒன்றுமே இது ரிட்டன் டைப் கிடையாது, கிளியர்ன்ற மெத்தட் தான் இதோட அந்த லிங்க் லிஸ்ட்டோட மெத்தட். ஓகேவா. ஃபங்க்ஷன் டஸ் நாட் அக்செப்ட் எனி பேராமீட்டர், இந்த பேராமீட்டர் இது எதுவும் எடுத்துக்காது, அப்போ ரிட்டனும் எதுவும் ரிட்டனும் பண்ணாது. ஓகேவா. அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லிங்க் லிஸ்ட்டுன்ற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க, அந்த இதுக்கு டேட்டா டைப் ஸ்ட்ரிங்குன்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ லிஸ்ட்டில் வந்து ஒரு 2 4 5 எலிமெண்ட் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, பிரிண்ட் பண்ணி பார்க்குறாங்க, இது எல்லாமே பிரிண்ட் ஆகிடும். அடுத்து என்ன பண்ணுறாங்க, இந்த மொத்த இதையுமே கிளியர் பண்ணி விட்றாங்க. அந்த லிஸ்ட்டை வந்து லிஸ்ட்டுன்ற ஆப்ஜெக்ட் மூலிமா ஆப்ஜெக்ட்டு டாட்டு கிளியர்ன்ற மெத்தடை கால் பண்ணி அது என்ன பண்ணுறாங்க, இந்த இங்கே நம்ம ஆட் பண்ண எல்லா எலிமெண்ட்ஸையும் கிளியர் பண்ணி விட்றது, அதை ரிமூவ் பண்ணி விட்றது. ஓகேவா. கிளியர் பண்ணி விட்றது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதனால் கிளியர் பண்ணி விட்றது, ரிமூவ் பண்ணி விட்றது. ஓகே, க்ளீன் பண்ணி விட்றது. ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பிரிண்ட் பண்ண ஒன்று என்ன ஆகும்னா, ஒன்றுமே முதல் என்ன பண்ணுவோம், இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது இதெல்லாம் பிரிண்ட் ஆகும். ஓகேவா. 1 by 1 பிரிண்ட் ஆகும். அடுத்து கிளியர் பண்ணி விட்டோன்னே என்ன ஆகும்னா, இப்போ கிளியர் பண்ணி விட்டு மறுபடியும் பிரிண்ட் பண்ணுறவங்க ஒன்றுமே இருக்காது, எம்டியாக காட்டும், எம்டியாக வரும். ஓகேவா. அடுத்து என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் ஆட் பண்ணுறாங்க. அதே லிஸ்ட்டில் போய்ட்டு என்ன பண்ணுறாங்க, எம்டி ஆட் பண்ணுறாங்க. எம்டி ஆட், அதாவது இந்த 3 எலிமெண்ட்டை ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணது பிறகு என்ன ஆகும்னா, மறுபடியும் பிரிண்ட் பண்ணுறாங்க. பிரிண்ட் பண்ணோன்னே இது 3 மட்டும்தான் இதாகும், பிரிண்ட் ஆகும், இதெல்லாம் வராது. ஓகேவா. இது 3 மட்டும்தான். இப்போ புதுசாக 3 ஆட் பண்ணாங்க பாருங்கள், அந்த எலிமெண்ட் மட்டும்தான் பிரிண்ட் ஆகும், மற்றதெல்லாம் பிரிண்ட் ஆகுது. ஓகேவா. பார்க்கலாமா அது அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு. முதல்ல என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணுற ஒரு 5 எலிமெண்ட்டு 2 4 5 எலிமெண்ட் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா. அது பிரிண்ட் ஆகிடுச்சு. அப்புறம் கிளியர்னு கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. கிளியர்ன்ற மெத்தட் கால் பண்ணது பிறகு மறுபடியும் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அது எம்டி அரேவாக கொடுத்துருக்கு. ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, 3 எலிமெண்ட் ஆட் பண்ணி மறுபடியும் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 3 எலிமெண்ட் மட்டும் புதுசாக ஆட் பண்ண 3 எலிமெண்ட் மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா. இதுதான் கிளியர் மெத்தடோட ஒர்க்கு. ஓகேவா. ஓகே, கிளியர் மெத்தட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது க்ளோன்ன்ற மெத்தடை பற்றி பார்க்கலாம். இந்த க்ளோன்ன்ற மெத்தட் என்ன பண்ணணும், யூஸ் டு கிரியேட் ஷேடோ காப்பி ஆஃப் தி மென்ஷன்டு லிங்க் லிஸ்ட். அதாவது இப்போ ஒரு லிஸ்ட்டை வந்து க்ளோன் பண்ணுறோம், க்ளோன் மெத்தட் மூலிமா க்ளோன் பண்ணுறோன்னா அது என்ன பண்ணோம், ஷேடோ காப்பியை வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். அதே லிஸ்ட்டில் ஒரு ஷேடோ காப்பியும் ஒன்று கொடுக்கும். அதுதான் இந்த க்ளோனோட ஒர்க்கு. ஓகேவா. ஜஸ்ட் கிரியேட் ஏ காப்பி ஆஃப் தி லிஸ்ட்டு. ஜஸ்ட் ஒரு காப்பி, அதாவது ஒரு காப்பி, அது இப்போ ஒரு 1 to 3 இருக்குன்னா அதோட காப்பியை வந்து எடுத்து கொடுக்கும். அதுதான் இந்த க்ளோன் மெத்தடோட ஒர்க்கு. ஓகேவா. இதுக்கு பேராமீட்டர் என்னென்னா, இது டஸ் நாட் டேக் எனி பேராமீட்டர், எந்த பேராமீட்டரும் இது எடுத்துக்காது. அடுத்த ரிட்டன் டைப் என்னென்னா, காப்பி ஆஃப் தி இன்ஸ்டன்ஸ் ஆஃப் லிங்க் லிஸ்ட்டு. அதோட இன்ஸ்டன்ஸ் வந்து ரிட்டன் பண்ணும். அந்த காப்பி எடுத்தது பாருங்கள், ஷேடோ காப்பி எடுத்தது பாருங்கள், அதுக்கான இன்ஸ்டன்ஸ் வந்து ரிட்டன் பண்ணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ரிட்டன் டைப்பாக. ஓகே, எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இது வந்து என்ன பண்ணிருக்காங்க, அதே மாதிரி லிங்க் லிஸ்ட்டு ஒன்று ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிருக்காங்க. அதுக்கு வந்து ஸ்ட்ரிங்குன்ற டேட்டா டைப் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு 5 எலிமெண்ட் வந்து ஆட் பண்ணுறாங்க இந்த லிஸ்ட்டில். ஓகேவா. லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் பண்ணுறாங்க. இந்த 5 எலிமெண்ட்டும் பிரிண்ட் ஆகும். ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இன்னொரு லிங்க் லிஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க. இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து அது இது பண்ணுறாங்க. லிங்க் லிஸ்ட்டில் ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா. அனதர் லிங்க் லிஸ்ட்டு அந்த காப்பிங் கிரியேட்டிங் அனதர் லிஸ்ட்டில் லிங்க் லிஸ்ட்டு, ஒரு லிங்க் லிஸ்ட்டு மறுபடியும் இன்னொரு இது ஒரு லிங்க் லிஸ்ட்டு. ஓகேவா. இது ஒன்று. ஓகேவா. இதுக்கு எந்த டேட்டா டைப்பும் கொடுக்கல இதுக்கு. ஓகேவா. ப்ரீடிஃபைண்டாக எந்த டேட்டா டைப்பும் செட் பண்ணல. ஓகேவா. அது நார்மலாக லிங்க் லிஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிருக்காங்க, எம்டி லிங்க் லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிருக்காங்க. இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த லிஸ்ட் இருக்குது பாருங்கள், இந்த லிஸ்ட்டில் இருக்க க்ளோனை வந்து இந்த லிஸ்ட்டில் இந்த எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா. அதை வந்து க்ளோனுன்ற மெத்தட் மூலிமா ஒரு காப்பியை எடுத்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஆப்ஜெக்டில் வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. லிங்க் லிஸ்ட்டு டைப் காஸ்ட் பண்ணி இந்த ஆப்ஜெக்டில் வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. ஓகேவா. ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்ணிட்டு அப்புறம் இந்த இதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறாங்க. பிரிண்ட் பண்ணி பார்த்தா என்ன வரும்னா, இங்கே மேலே ஒரு லிங்க் லிஸ்ட்டை இது பண்ணியிருந்தாங்க பாருங்கள், அந்த லிங்க் லிஸ்ட்டில் இருக்க அதை அப்படியே ஷேடோ காப்பி எடுத்து இந்த லிங்க் லிஸ்ட்டில் வந்து இது பண்ணி வச்சுருக்கு, ஆட் பண்ணி வச்சிருச்சு. ஓகேவா. அப்பன் பண்ணிடுச்சு. இதுதான் இந்த க்ளோன் மெத்தடோட ஒர்க்கு. ஓகேவா. ஆக்சுவலாக இது என்ன பண்ணுதுன்னா, அங்கே இருக்க அது அப்படியே அந்த லிஸ்ட்டில் இருக்க அப்படியே அந்த லிஸ்ட்டில் இருக்க அந்த ஆப்ஜெக்ட் லிஸ்ட்டில் இருக்கிறது அப்படியே காப்பி பண்ணி வேறு ஒரு லிஸ்ட்டுக்கு வந்து இது பண்ணி விட்டுருது, அப்பன் பண்ணி விட்டுருது. இதுதான் இந்த க்ளோன் மெத்தடோட ஒர்க்கு. ஓகே, புரியுதா. அவ்வளோதான், இந்த க்ளோன் மெத்தட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன பார்க்கலான்னா, அடுத்து கண்டெய்ன்ஸ் மெத்தடை பற்றி பார்க்கலாம். இந்த கண்டெய்ன்ஸ் என்ன பண்ணுதுன்னா, யூசர் டு செக் வெதர் அண்ட் எலிமெண்ட் இஸ் ப்ரெசன்ட் இன் லிங்க் லிஸ்ட் ஆர் நாட். அதாவது இது என்ன பண்ணுதுன்னா, எலிமெண்ட் வந்து அந்த குறிப்பிட்ட லிங்க்டு லிஸ்ட்டில் எலிமெண்ட் இருக்கா இல்லை இல்லையா அப்படின்ற மாதிரி பார்க்குது. ஓகேவா. இட் டேக்ஸ் எலிமெண்ட் ஆஸ் ஏ பேராமீட்டர் அண்டு
அதாவது ஒரு எலிமெண்ட் அதில் கொடுக்குறாங்க. இப்போ வந்து ஒரு எலிமெண்ட்டை வந்து இப்போ ஒரு 5என்ற எலிமெண்ட்டை கொடுக்குறாங்க. அந்த லிங்க்டு லிஸ்ட்டில் 5என்ற எலிமெண்ட் இருக்கான்னு செக் பண்ணுது. இருக்கா இல்லையான்ற மாதிரி செக் பண்ணுது. ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா ரிட்டர்னுன்ற மாதிரி ஒரு பூலியன் வேல்யூவை இது பண்ணுது, ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேவா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேராமீட்டர் என்ன இது பண்ணி தான் ஒரு எலிமெண்ட்டை எடுத்துக்குது. ஓகேவா? அதுதான் பேராமீட்டராக கொடுக்குறாங்க இதுக்கு. அடுத்து என்ன பண்ணுறேன், ரிட்டர்ன் டைப் என்ன கொடுக்குறாங்க, ட்ரூ. அதாவது அந்த எலிமெண்ட்டு ப்ரெசென்ட் இருந்துச்சுன்னா, அந்த லிங்க்டு லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அது வந்து ட்ரூன்ற மாதிரி ரிட்டர்ன் பண்ணும். ட்ரூன்ற பூலியன் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். அப்படி இல்லைனா ஃபால்ஸ்ன்ற மாதிரி ரிட்டர்ன் பண்ணும். அந்த கொடுக்குற எலிமெண்ட் வந்து அந்த லிங்க்டு லிஸ்ட்டில் இல்லைனா ஃபால்ஸ்ன்றதை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? பூலியன் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? அதான் ரிட்டர்ன் டைப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகே, எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். லிங்க்டு லிஸ்ட்டு ஒரு லிங்க் லிஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை வச்சு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. எப்படி லிங்க்டு லிஸ்ட்டை இதில் என்ன பண்ணுறேன், ஆடுன்ற மெத்தட் வந்து 5 எலிமெண்ட் வந்து ஆட் பண்ணுறாங்க ஆடுன்ற மெத்தடை யூஸ் பண்ணி. ஓகேவா? என்ன பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ஆடுன்ற எலிமெண்ட் வச்சு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. பிரிண்ட் பண்ணோன்னே இந்த எலிமெண்ட் எல்லாமே 1 by 1 பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுறாங்க, லிஸ்ட்டுன்றதை யூஸ் பண்ணி, அதாவது லிஸ்ட்டுன்ற ஆப்ஜெக்ட் டாட்டு கண்டெய்ன்ஸ்ன்ற மெத்தடை கால் பண்ணி அது வந்து ஹலோன்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஹலோன்ற எலிமெண்ட்டை கொடுக்குறாங்க. அது என்ன பண்ணும், ஹலோன்றது கொடுத்தோன்னே அது ஹலோன்றது இருக்குதா அப்படின்ற மாதிரி அந்த லிங்க் லிஸ்ட்டில் பார்க்கும். அப்படி இல்லைனா அப்படி இருந்துச்சுன்னா ட்ரூன்றது ரிட்டர்ன் பண்ணும். அப்படின்னா ஃபால்ஸ்ன்றது ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ஹலோன்றது இங்கே செக் பண்ணி பார்த்தா இங்கே இல்லை. ஓகேவா? அது என்ன பண்ணும், ஃபால்ஸ்ன்றது ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுறாங்க, 20ன்ற எலிமெண்ட்டை கொடுக்குறாங்க. அது இங்கே இருக்குது. ஸோ அது என்ன பண்ணும், ட்ரூன்றதை ரிட்டர்ன் பண்ணும். அடுத்து வந்து கீக்ஸ்ன்னு கொடுக்குறாங்க. கீக்ஸ்ன்னு கொடுத்தோன்னா மொதல் இதில் இருக்குது, ரெண்டாவது இதில் இருக்குது, ரெண்டாவது இண்டெக்ஸ்லேயே இருக்குது. ஓகேவா? 0th இண்டெக்ஸ்லேயே இருக்குது, செகண்ட் இண்டெக்ஸ்லேயே இருக்குது. ஸோ அது வந்து ட்ரூன்றதை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? 1 by 1 செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் பண்ணும் அது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம், இதுக்கு வந்து ஃபால்ஸ்ன்ற மாதிரி வரும், இது ரெண்டுத்துக்கும் ட்ரூன்ற மாதிரி அவுட்புட் வந்து வெளியே வரும். ஓகேவா? நம்ம கொடுத்தது இங்கே ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறாங்க. அதெல்லாம் பிரிண்ட் ஆகிடுச்சு. அப்புறம் ஹலோன்ற எலிமெண்ட் அங்கே இல்லை. ஸோ ஃபால்ஸ்ன்ற மாதிரி வந்துருக்கு. 20ன்றது இருக்குது. ஸோ ட்ரூன்றதை ரிட்டர்ன் பண்ணிருக்கு. அடுத்து கீக்ஸும் இருக்குது. ஸோ அதுக்கும் ட்ரூன்ற பூலியன் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகேவா? இதுதான் கண்டெய்ன்ஸ் மெத்தடோட ஒர்க்கு. ஓகேவா? ஓகே, இந்த மெத்தட் முடிஞ்சிருச்சு. அடுத்த மெத்தடுக்கு போகலாம். அடுத்தது டிசெண்டிங் இட்ரேட்டர் மெத்தட். இது ஒரு லிங்க்டு லிஸ்ட்டோட ஒன் ஆஃப் தி மெத்தட் தான் டிசெண்டிங் இட்ரேட்டர். இது என்ன பண்ணால் இதோட யூசேஜ் என்னென்னா, இப்போ வந்து ஒரு லிங்க்டு லிஸ்ட்டில் எலிமெண்ட்ஸ் இருக்குது நிறைய, ஒரு 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்ற மாதிரி எலிமெண்ட்ஸ் இருக்கா. அது வந்து என்ன பண்ணால் டிசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணும். டிசெண்டிங் ஆர்டர் இட்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணும். நம்ம எப்படி கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுறோம். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம்னு ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோன்னா அது என்ன பண்ணால் டிசெண்டிங் ஆர்டரில், அதாவது 10 9 8 7 6 5 4 3 2 1 அந்த ஆர்டரில் சீக்வன்ஸ் ஆர்டரில் இது பண்ணும். ரிவர்ஸ் சீக்வன்ஸ் ஆர்டரில் அது வந்து இது பண்ணும். அதாவது எப்படின்னா டெய்ல் டு ஹெட், கீழேருந்து மேலே அந்த மாதிரி இது பண்ணும், பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? அதுதான் டிசெண்டிங் இட்ரேட்டர் மெத்தடோட ஒர்க்கு. ஓகேவா? திஸ் மெத்தட் ரிட்டர்ன் இட்ரேட்டர் ஓவர் தி எலிமெண்ட்ஸ் இந்த லிங்க் லிஸ்ட்டு ரிவர்ஸ் சீக்வன்ஸ் பிலோ ஆர் தி மெத்தட்ஸ். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இது என்ன பண்ணிருக்காங்க, ஒரு லிங்க்டு லிஸ்ட்டுக்கான ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிருக்காங்க. அதுக்கு வந்து டைப் வந்து ஸ்ட்ரிங்ன்ற மாதிரி ப்ரீ டிஃபைண்டாக கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதில் என்ன பண்ணுறாங்க, ஒரு 3 ஸ்ட்ரிங் எலிமெண்ட்டை வந்து ஆட் பண்ணுறாங்க. ஆட் மெத்தட் வச்சு 3 ஸ்ட்ரிங் எலிமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க இந்த லிஸ்ட்டில். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறாங்க. இதை 3 1 by 1 பிரிண்ட் ஆகும், ABCD அப்படின்ற மாதிரி பிரிண்ட் ஆகும். அடுத்து என்ன பண்ணுறாங்க, இந்த லிஸ்ட்ன்ற ஆப்ஜெக்ட் டாட்டு டிசெண்டிங் இட்ரேட்டர் மெத்தடை கால் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த லிஸ்ட்ன்ற ஆப்ஜெக்ட் டாட்டு டிசெண்டிங் இட்ரேட்டர் மெத்தட் வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இது வந்து எங்கன்னா இட்ரேட்டர் ஆப்ஜெக்ட்டில் வந்து இது பண்ணுறாங்க, ஸ்டோர் பண்ணுறாங்க. இட்ரேட்டர் எக்ஸ்ன்ற ஆப்ஜெக்ட்டில் ஸ்டோர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த எக்ஸ் ஒரு வைல் லூப் யூஸ் பண்ணி இந்த எக்ஸில் வந்து, அதாவது இது என்ன பண்ண டிசெண்டிங் ஆர்டரில் இது பண்ணி தந்துடும். அதாவது CBA அப்படின்ற மாதிரி இந்த ஆப்ஜெக்டில் போய் ஸ்டோர் ஆகிட்டு என்ன பண்ணும், இந்த வைல் லூப் கொடுத்து எக்ஸில் ஏதாவது எலிமெண்ட் இருக்கா, ஹேஸ் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி கர்சர் மூவ் பண்ணி பார்க்கும். அது வந்து இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும், ட்ரூன்னு ஆகிட்டு இந்த இதுக்குள்ளே போகும். இது உள்ளே போயிட்டு என்ன பண்ணோம், ஒவ்வொரு எலிமெண்ட்டாக இது வந்து நெக்ஸ்ட் கொடுத்து பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த வைல் லூப் மூலிமா லூப் ஆகிட்டு எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணும் 1 by 1. ஓகேவா? அதுதான் கொடுத்துருங்க. அப்படி எலிமெண்ட்ஸ் எதுவுமே இல்லைனா நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் வந்து த்ரோ பண்ணும். ஓகேவா? அதை இங்கே கேட்ச் போட்டு ஹேண்டில் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஆக்சுவலாக என்ன நடக்கணும், மொதல் இந்த எலிமெண்ட் வந்து ஆட் ஆகிடும் இந்த லிஸ்ட்டில். அப்புறம் லிஸ்ட் டாட்டு டிசெண்டிங் இட்ரேட்டர் மெத்தடை வந்து கால் பண்ணி அது என்ன பண்ணும், இட்ரேட்டர் ஆப்ஜெக்ட்டில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த
இந்த எலிமெண்ட் இந்த 3 எலிமெண்ட் போய் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அந்த எலிமெண்ட் இருக்கா அந்த எக்ஸ்ன்ற ஆப்ஜெக்ட்டில் எலிமெண்ட்ஸ் எதாவது இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிவிட்டு அப்படி இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்ன்ற மெத்தட் மூலிமா பிரிண்ட் பண்ணுவோம் 1 by 1. அப்படி இல்லைனா நல் பாயிண்ட் எக்ஸப்ஷன் வந்து த்ரோ பண்ணி விட்ரும். ஓகேவா, இதுதான் இதோட ஒர்க்கு. ஓகே, பார்க்கலாமா? அதுக்கான அவுட்புட் பார்க்கலாம். ஏபிசிடி முதல் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, டிசெண்டிங் ஆர்டரில் இட்ரேட்டர் மெத்தடை இது பண்ணுறாங்க, கால் பண்ணிவிட்டு அது வந்து 1 by 1 பிரிண்ட் பண்ணுறாங்க. CBA அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் இதாவது பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்க. ஓகேவா, அடுத்து இன்னொரு மெத்தடை பார்க்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். அதே மாதிரி இன்டீஜரில் ஒரு இன்டீஜர் டேட்டா டைப்பில் ஒரு லிங்க் லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 10, 20, 30 அப்படின்ற மாதிரி ஆட் மெத்தட் மூலிமா அந்த லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி விட்டாங்க. ஆட் பண்ணிட்டு அதை பிரிண்ட் பண்ணுறாங்க. பிரிண்ட் பண்ணால் 10, 20, 30 அப்படின்ற மாதிரி ஒரு அரே லிஸ்ட்டை நம்மளுக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். ஓகே, என்ன பண்ணுறதுக்கு ஆட் பண்ணிட்டு இந்த இன்டிஜர் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லிஸ்ட் டாட்டு டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. டிசெண்டிங் இட்ரேட்டர் மெத்தட் கால் பண்ணுறாங்க. அது என்ன பண்ணுதுன்னா இந்த வேல்யூஸ் இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே டிசெண்டிங் ஆர்டரில் மாற்றி இந்த எக்ஸ்ன்ற ஆப்ஜெக்ட்டில் வந்து ஸ்டோர் பண்ணிடுது. அந்த எக்ஸில் வந்து முதல்ல இந்த எலிமெண்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறாங்க, ஒயில் லூப் போட்டு. அப்படி இருந்துச்சுன்னா ட்ரூ ஆச்சுன்னா வேறு என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ் டாட்டு நெக்ஸ்ட்ன்ற மெத்தடை கால் பண்ணி அது என்ன பண்ணோம் 1 by 1 நெக்ஸ்ட் கர்சர் மூலிமா போயிட்டு அடுத்தடுத்த கர்சர் போயிட்டு இது பண்ணும். என்னது அதில் இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகேவா, அது எப்படி பிரிண்ட் பண்ணால் டிசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் ஆகும். 30, 20, 30, 20, 10 அந்த மாதிரி டிசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் ஆகும். அதாவது டிசெண்டிங் ஆர்டர் இங்கே மாற்றி இங்கே சேஞ்ச் ஆகிடும். இந்த மெத்தட் மூலிமா அது சேஞ்ச் பண்ணி விட்ருவோம். அந்த லிஸ்ட்டில் இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து டிசெண்டிங் ஆர்டரை சேஞ்ச் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் அது வந்து ஒயிட் லூப் வச்சு பிரிண்ட் ஆகிடும். அப்படி எலிமெண்ட்ஸ் இல்லைனா நல் பாயிண்ட் எக்ஸப்ஷன் வந்து த்ரோ பண்ணும். ஓகேவா, இதுதான் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். 10, 20, 30 அப்படின்ற மாதிரி இருக்கா. இது இண்டெக்ஸ் 0, 1, 2ல் இருக்கா. இது என்ன பண்ணுது 0, 1, 2ல் இருக்குன்னா 1, 2ல் இருக்குது. அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் மாற்றி முதல்ல என்ன பார்த்து 30, 20, 10 அப்படின்ற மாதிரி பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா, அதாவது டிசெண்டிங் இட்ரேட்டர் மெத்தட் வந்து மெயின் ஒர்க் என்னென்னா எந்த ஒரு இதுவும் இது பண்ணாது. அதாவது அந்த கொடுக்குற எலிமெண்ட்ஸை வந்து கொடுக்குற எலிமெண்ட் லிஸ்ட்டை வந்து டிசெண்டிங் ஆர்டராக மாற்றி இது பண்ணி விட்ரும். அதுதான் இதோட ஒர்க்கு. ஓகேவா, ஓகே, இந்த மெத்தடும் முடிஞ்சிச்சு. அடுத்த மெத்தடுக்கு போகலாம். அடுத்த மெத்தட் என்னன்னா எலிமெண்ட் மெத்தட். ஓகேவா, இந்த எலிமெண்ட் மெத்தடை என்ன பண்ணால் இது வந்து அந்த இப்போ நம்ம ஏதோ ஒரு எலிமெண்ட் மெத்தடோட ஒர்க் என்னென்னா ஹெட் ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டாக என்ன இருக்கோ அது வந்து ரிட்ரைவ் பண்ணி தரும். பட் நாட் ரிமூவ். இது ரிமூவ் பண்ணாது, ஜஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு எலிமெண்ட் என்ன இருக்கோ அந்த ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணி தரும். அதுதான் இந்த எலிமெண்ட். அதாவது நோ பேராமீட்டரைஸ்டு எலிமெண்ட்டோட ஒர்க்கு மெத்தடோட ஒர்க் என்னென்னா அது இப்போ ஒரு லிஸ்ட் இருக்குது. நம்ம இப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இப்போ இந்த லிஸ்ட் டாட் எலிமெண்ட் அப்படின்ற மாதிரி அந்த மெத்தடை கால் பண்ணுறோம். அது என்ன பண்ணால் அவுட்புட்டாக நம்மளுக்கு என்ன கொடுக்கணும், அந்த ஃபஸ்ட்டு எலிமெண்ட் இப்போ 1 இருக்குன்னா 1 வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி தரும். அதுதான் இந்த எலிமெண்ட்டோட ஒர்க்கு. ரிட்டர்ன் பண்ணி தரும், ரிட்ரைவ் பண்ணி தரும். ஆனால் ரிமூவ் பண்ணாது. ரிட்ரைவ் மட்டும்தான் பண்ணி தரும், பட் ரிமூவ் பண்ணாது. அதுலேருந்து ரிமூவ்லாம் பண்ணாது அந்த லிஸ்ட்லேருந்து. ஓகேவா, இதுதான் இந்த எலிமெண்ட் மெத்தடோட ஒர்க்கு. ரிட்டர்ன்ஸ் தி ஹெட் ஆஃப் தி லிஸ்ட் அதை மறுபடியும் கொடுத்துருக்காங்க. சரி, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லிங்க் லிஸ்ட்டு ஒரு லிங்க் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறாங்க. ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிருக்காங்க. அதில் வந்து இன்டிஜர் டேட்டா டைப்பை செட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, அப்புறம் என்ன பண்ணுறாங்க ஆட் மெத்தட் மூலிமா ஒரு 3 எலிமெண்ட் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஆட் பண்ணிட்டு அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறாங்க. பிரிண்ட் பண்ணணும் எப்படி பிரிண்ட் ஆகும்னா 10, 20, 30 அப்படின்ற மாதிரி ஒரு அரேவை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டில் வந்து லிஸ்ட்டு ஆட் பண்ணி ஆட் ஆகிடுச்சா அப்புறம் இந்த லிஸ்ட்டில் வந்து டாட் எலிமெண்ட் மெத்தடை கால் பண்ணுறாங்க. இந்த எலிமெண்ட் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் என்ன 30, 10. அந்த 10 வந்து இந்த இன்டிஜர் வேல்யூ போய் ஸ்டோர் ஆகிடும். இந்த இன்ட்டு வேரியபிள் போய் ஸ்டோர் ஆகிட்டு அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணால் அந்த வேரியபிள் வந்து பிரிண்ட் பண்ணால் 10ன்றது பிரிண்ட் ஆகும். ஓகேவா, மறுபடியும் அந்த லிஸ்ட்டை வந்து மறுபடியும் பிரிண்ட் பண்ணி பார்த்தா இந்த ரிமூவ் ஆகிருக்காது. அந்த 10ன்ற ரிமூவ் ஆகிருக்கு. ஜஸ்ட்டு ரிட்ரைவ் பண்ணி தரத்துக்கு மட்டும் தான் இந்த எலிமெண்ட்டோட ஒர்க்கு. ஓகேவா, டெலீட் பண்ணுறது கிடையாது. டெலீட் பண்ணுறதுக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி வேலைகளை செய்யாது. ஜஸ்ட்டு ரிட்ரைவ் பண்ணி தரும். லைக் கெட் மெத்தட் மாதிரி ஒர்க் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கெட் மெத்தட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வந்து இது பண்ணி தராது. ஆனால் இது வந்து ஃபஸ்ட்டு எலிமெண்ட் கரெக்டாக இந்த எலிமெண்ட்டுன்ற மெத்தடை கால் பண்ணாலே ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை தான் ரிட்ரைவ் பண்ணி தரும். அதுதான் இந்த எலிமெண்ட் மெத்தடோட ஒர்க்கு. ஓகேவா, அப்படி எந்த எலிமெண்ட் இல்லைனா நல் பாயிண்ட் எக்ஸப்ஷன் வந்து த்ரோ பண்ணி விட்ரும். ஓகேவா, ஏன்னா இன்டிஜர் டேட்டா டைப்னால நல் பாயிண்ட் எக்ஸப்ஷன் வந்து த்ரோ பண்ணி. ஓகேவா, அதை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். லிங்க் லிஸ்ட்டு மொதல் வந்து 1 to 10, 20, 30 அதை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்களா. எலிமெண்ட் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு அதை பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. 10, 20, 30ன்ற மாதிரி அவுட்புட் வந்திருக்கு. அப்புறமேட்டு எலிமெண்ட்ன்ற மெத்தடை கால் பண்ணி அந்த லிஸ்ட்லேருந்து எலிமெண்ட்ன்ற மெத்தடை கால் பண்ணிருக்காங்க. அதை வந்து அதை ரிட்டர்ன் பண்ணுற அது வந்து 10ன்ற மாதிரி ஃபஸ்ட் எலிமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். அந்த ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ வந்து இன்ட்டுன்ற டேட்டா டைப்பில் இருக்க வேல்யூ போய் செட் பண்ணிவிட்டு
அப்புறம் அது பிரிண்ட் பண்ணி பார்க்குறாங்க. அது வந்து நம்மளுக்கு அவுட்புட் வந்து 10ன்ற மாதிரி கொடுக்குது. அதாவது ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்குது. ஓகேவா, இதுதான் இந்த எலிமெண்ட் மெத்தடோட ஒர்க்கு. ஓகேவா, இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரிங்ன்ற டேட்டா டைப் கொடுத்துருக்காங்க. அதே லிங்க் லிஸ்ட்டோட ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்கு டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஏபிசிடின்ற மாதிரி ஆட் பண்ணுறாங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து ஏபிசிடின்றதை ஆட் பண்ண ஸ்ட்ரிங் வந்து ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் பண்ணி பார்த்தா ஏபிசிடின்ற மாதிரி அரே லிஸ்ட்டாக பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா, அடுத்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஆட் பண்ண எலிமெண்ட்ஸ் லிஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, எலிமெண்ட்ன்ற மெத்தடை வந்து கால் பண்ணுறாங்க. அது என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் பண்ணி இந்த வேல்யூவில் போய் ஸ்டோர் ஆகிடும். இந்த ஸ்ட்ரிங்ன்ற வேரியபிள் போய் ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா, அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறாங்க. பிரிண்ட் பண்ணால் ஏன்றது பிரிண்ட் ஆகும். ஓகேவா, அப்படி எந்த எலிமெண்ட் இல்லைனா நல் பாயிண்ட் எக்ஸப்ஷன் வந்து த்ரோ பண்ணும். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏபிசிடின்றது முதல் பிரிண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, எலிமெண்ட்ன்ற மெத்தடை கால் பண்ணி அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணுறது இந்த ஸ்ட்ரிங்ன்ற வேரியபிளை போய் ஸ்டோர் பண்ணிவிட்டு அது வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. பிரிண்ட் பண்ணோன்னே ஏன்ற அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா, இதுதான் இந்த எலிமெண்ட் மெத்தடோட ஒர்க்கு. எலிமெண்ட் மெத்தடோட ஒர்க் என்னன்னா, லிஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுறது தான் எலிமெண்ட் மெத்தடோட ஒர்க். ஓகேவா, புரியுதா? அடுத்த மெத்தடுக்கு போகலாம். அடுத்த மெத்தட்னா கெட் மெத்தடு. ஓகேவா, இந்த கெட் மெத்தடோட ஒர்க் என்னென்னா, ஃபெச் பண்ணுறது ரிட்ரைவ் பண்ணுறது தான். இந்த எலிமெண்ட் வந்து ஃபெச் பண்ணுறது இல்லை ரிட்ரைவ் பண்ணுறது தான் இந்த கெட் மெத்தடோட ஒர்க்கு. அதை குறிப்பிட்ட இண்டெக்ஸை பேஸ் பண்ணி நமக்கு வந்து கெட் பண்ணலாம். இப்போ வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 1ன்ற 0th இண்டெக்ஸாக இருக்கும். 1 2 3 4 5 1 2 3 4. இப்போ வந்து 5ன்ற எலிமெண்ட் வந்து நம்ம இது பண்ணணும் எடுக்கணும்னா அதுக்கு இப்போ 1 2 3 4 5 அப்படின்ற மாதிரி எலிமெண்ட்ஸ் இருக்குது ஒரு லிஸ்ட்டில். 1ன்றது 0th இருக்கும், 2ன்றது ஃபஸ்ட்டில் இருக்கும், 2ன்றது 3rd இருக்கும், 2ன்றது ஃபஸ்ட்டில் இருக்கும். நம்ம எக்ஸாம்பிளாக பார்த்துடலாம். இந்த பேராமீட்டர் இண்டெக்ஸு பேராமீட்டர்னா இண்டெக்ஸ் ஆஃப் இன்டிஜர் டேட்டா டைப் தட் ஸ்பெசிஃபை தி பொசிஷன் ஆர் தி இண்டெக்ஸ் ஆஃப் தி எலிமெண்ட் டு பி ஃபெச்டு. இதுதான் இப்போ லிங்க்டு லிஸ்ட்டு ஒரு லிஸ்ட் இருக்குது. லிஸ்ட்டில் வந்து கெட்டுன்ற மெத்தடை கால் பண்ணி அதில் வந்து எந்த இண்டெக்ஸ்ன்ற மாதிரி கொடுக்கணும். அதை 1 2 3 அப்படின்ற மாதிரி. இப்போ இண்டெக்ஸ்லாம் 0 ஸ்டார்ட் ஆகும். 0 வந்து என் நம்பர் ஆஃப் இண்டெக்ஸ் வந்து இதாக இருக்கும். அதில் வந்து எந்த இண்டெக்ஸ்ன்றத மாதிரி கொடுக்கணும். அந்த இண்டெக்ஸை வந்து அதை வந்து ஃபெச் பண்ணிட்டு வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். அதாவது ரிட்டர்ன் வேல்யூ என்னென்னா, ரிட்டர்ன் தி எலிமெண்ட் ப்ரெசன்ட் அட் தி ஸ்பெசிஃபைடு பொசிஷன். எந்த இண்டெக்ஸை கொடுத்துருக்கோமோ அந்த எலிமெண்ட், அந்த இப்போ 0th இண்டெக்ஸ்னால் 0th இண்டெக்ஸில் என்ன எலிமெண்ட் இருக்கோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணுறது தான் ரிட்டர்ன் டைப்பாக வச்சுருக்குது. ஓகேவா, இந்த கெட் மெத்தடு. ஓகேவா, இப்போ வந்து ஒரு லிஸ்ட்டு வந்து லிங்க் லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஓகேவா, இப்போ இது என்ன பண்ணால் ஒரு 5 எலிமெண்ட் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. இதில் இந்த லிங்க் லிஸ்ட்டில் 5 எலிமெண்ட் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரிங் எலிமெண்ட்டை ஆட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இது என்ன பண்ணால் ஒரு அரே லிஸ்ட்டாக நம்மளுக்கு கொடுக்குதா. ஓகே, கொடுத்தது பிறகு என்ன பண்ணுறாங்க, லிஸ்ட்டுன்ற ஆப்ஜெக்ட்டு டாட்டு கெட்டுன்ற மெத்தடை கால் பண்ணி செகண்ட் இண்டெக்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து 0, இது ஃபஸ்ட்டு, இது செகண்டுன்னா இந்த கீக்ஸை வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகேவா, அதுதான் இங்கே கீக்ஸ்ன்ற மாதிரி அவுட்புட் நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேவா, அதாவது எந்த ஸ்பெசிஃபைடு இண்டெக்ஸோட எலிமெண்ட் வந்து கெட் பண்ணுமோ அந்த மாதிரி கொடுக்கணும் நம்ம. ஓகேவா, இண்டெக்ஸை வந்து கொடுக்கணும். ஓகேவா, இண்டெக்ஸை கொடுத்தா அது வந்து குறிப்பிட்ட இண்டெக்ஸை வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். ஓகேவா, இதுதான் இந்த கெட்டு எலிமெண்ட்டோட ஒர்க், கெட்டு மெத்தடோட ஒர்க். ஓகேவா, சரி, இந்த மெத்தட் முடிஞ்சிச்சு. அடுத்த மெத்தடுக்கு போகலாம். அடுத்தது நம்ம போன இதில் கெட் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி கெட்டை இது பண்ணிட்டோம். அடுத்து கெட்டு ஃபஸ்ட்டு கெட்டு லாஸ்ட்டு. ஓகேவா, இதுவும் சிமிலர். கெட்டு ஃபஸ்ட்டு கெட்டு லாஸ்ட், இதுவும் அதுக்கேற்ற மாதிரி. பட் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி இது வந்து இது பண்ணாது, ரிட்டர்ன் பண்ணி தராது. அந்த நார்மல் கெட்டுன்ற மெத்தடை வந்து இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி அது வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணி தரும். எலிமெண்ட்டை ஃபெச் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, இது வந்து எந்த ஒரு இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி இது பண்ணாது. அதாவது இப்போது ஒரு எலிமெண்ட் இருக்குது, ஒரு லிங்க் லிஸ்ட்டில் ஒரு எலிமெண்ட் இருக்குது. அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்ற மாதிரி இருக்குன்னா அதில் இருக்க ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் இந்த கெட்டு ஃபஸ்ட்டு மெத்தடோட ஒர்க்கு. அதே மாதிரி கெட்டு லாஸ்ட் மெத்தடோட ஒர்க் என்னன்னா, லாஸ்ட் எலிமெண்ட், அதாவது இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குன்னா அந்த 10 வந்து ரிட்டர்ன் பண்ணுறது தான் இந்த கெட் லாஸ்ட் மெத்தடோட ஒர்க். ஓகேவா, பார்க்கலாம் எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு லிங்க் லிஸ்ட் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் பேஸ் பண்ணி ஒரு லிங்க் லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிருக்காங்க. அதில் வந்து ஒரு 5 எலிமெண்ட், ஒரு 4 எலிமெண்ட் வந்து ஸ்டோர் பண்ணிருக்காங்க. ஓகே, ஆட் பண்ணிட்டு அப்புறம் அந்த லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. அது என்ன பண்ணால் கிக்ஸு 4 கிக்ஸு 8 அப்படின்ற மாதிரி பிரிண்ட் 1 by 1 பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, லிஸ்ட்டு டாட்டு கெட்டு ஃபஸ்ட்டுன்ற மெத்தடை வந்து கால் பண்ணுறாங்க. அதாவது லிஸ்ட்டு டாட்டு அந்த ஆப்ஜெக்ட் டாட்டு கெட்டு ஃபஸ்ட்டுன்ற எலிமெண்ட்டை கால் பண்ணுறாங்க. அது என்ன பண்ணணும், அந்த கீக்ஸ்ன்றதை பிரிண்ட் பண்ணும்.
ஓகேவா. அவுட்புட் பார்ப்போம். சரி, இங்கே வேறு எதுவும் இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணால் இந்த கீக்ஸ்ன்றதை பிரிண்ட் பண்ணும். அதுதான் இந்த கெட் ஃபஸ்ட்டோட ஒர்க்கு. ஓகேவா, எலிமெண்ட்டோட அந்த மெத்தடோட ஒர்க்கு. அடுத்து கெட் லாஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்து கெட் லாஸ்ட்டு என்ன ஆகும்னா, இங்கே என்ன பண்ணிருக்காங்க, அதே மாதிரி லிங்க் லிஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து 4 எலிமெண்ட் வந்து இது பண்ணிருக்காங்க, ஸ்டோர் பண்ணிவிட்டு அது வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த லிஸ்ட்டு வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணால் கீக்ஸு 4 கீக்ஸு 8 அப்படின்ற மாதிரி பிரிண்ட் ஆகும். ஓகேவா, ஒரு அரை லிஸ்ட்டு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த லிஸ்ட்டில் வந்து கெட் லாஸ்ட்டில் இது 8 தான் லாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அந்த 8ன்றதை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, அதுதான் பிரிண்ட் பண்ணும். ஓகேவா, இதுதான் கெட் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி கெட் மெத்தடு, கெட்டு ஃபஸ்ட்டுன்ற மெத்தடு, கெட்டு லாஸ்ட்டுன்ற மெத்தடு. ஓகேவா, கெட்டு இண்டெக்ஸ் பேஸ் பண்ணினா அந்த குறிப்பிட்ட இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி நம்ம ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். கெட்டு ஃபஸ்ட்டுனா அது வந்து அந்த எலிமெண்ட்டோட ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கும், ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். கெட்டு லாஸ்ட்னா அந்த எலிமெண்ட்டோட கடைசி எலிமெண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் இந்த 3 மெத்தடோட ஒர்க். ஓகேவா, அந்த மறுபடியும் இங்கே கொடுத்துருக்காங்க. கெட்டு 7 மறுபடியும் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கெட்டு ஃபஸ்ட்டு மறுபடியும் அதே தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது அவ்வளோதான். எதுவும் அந்த இதில் எதுவுமே இல்லைனா ரன் டைம் எரரை வந்து இது பண்ணும், த்ரோ பண்ணும். இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பாண்ட் எக்ஸப்ஷன் அந்த மாதிரி அது வந்து எக்ஸப்ஷன் பேஸ் பண்ணி அது வந்து குறிப்பிட்ட எக்ஸப்ஷன் வந்து த்ரோ பண்ணும். எதுவுமே இல்லை இண்டெக்ஸ் வந்து அவுட் ஆகிருக்கு அப்படின்னா, இப்போ வந்து 1 2 3 4 5 இருக்குது. அது வந்து ஒரு 11th இண்டெக்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டோன்னா இண்டெக்ஸ் அரை இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பாண்ட் எக்ஸப்ஷன் அந்த மாதிரி த்ரோ பண்ணும். அப்படி அந்த இதில் ஒரு எலிமெண்ட்டுமே இல்லைனா அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட், அதுக்கேற்ற மாதிரி எக்ஸப்ஷன் வந்து த்ரோ பண்ணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதெல்லாம் எக்ஸப்ஷன் ஹேண்டிலிங் டாப்பிக்கில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகேவா, ஓகே, இந்த மெத்தட் முடிஞ்சு போச்சு. கெட்டு மெத்தடுக்கான கெட்டு இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி முடிஞ்சிருச்சு, மெத்தடு முடிஞ்சிருச்சு. கெட்டு ஃபஸ்ட்டும் முடிஞ்சிருச்சு, அடுத்து கெட்டு லாஸ்ட்டும் முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்த மெத்தடுக்கு போகலாம். இங்கே மறுபடியும் கொடுத்துருக்காங்க, மறுபடியும் அதுதான் கொடுத்துருக்காங்க, கெட்டு லாஸ்ட்டு. இண்டெக்ஸு என்ன பண்ணிருக்கேன், ஆட் பண்ணிட்டு லிஸ்ட்லேருந்து கெட் லாஸ்ட் இது பண்ணுறாங்க. கெட் லாஸ்ட்னா அந்த பாருங்கள் கடைசி 20 அதை பிரிண்ட் பண்ணி காட்டியிருப்பாங்க. இதுதான் கெட் லாஸ்ட்டோட ஒர்க். ஓகே, அடுத்து இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தடு. இந்த இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தடு இதோட ஒர்க் என்னென்னா, இது என்ன பேராமீட்டர் எடுத்துக்கணும், ஒரு எலிமெண்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்டான எலிமெண்ட் வந்து இதை எடுத்துக்கிட்டு செக் பண்ணும். இது வந்து ஒரு இண்டெக்ஸ் ஆஃப்னா இதோட யூசேஜ் என்னன்னா, முதல் வந்து கொடுக்குற எலிமெண்ட் வந்து இந்த லிஸ்ட்டு ஓகே. இந்த இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதான், இது வந்து பேராமீட்டரை எதை எடுத்துக்கணும், ஒரு எலிமெண்ட்டை தான், ஏதாவது ஒரு எலிமெண்ட். இப்போ கீக்ஸ்ன்றதுனா கீக்ஸ்ன்றது ஒரு எலிமெண்ட் வந்து கீக்ஸ் ஃபார் கீக்ஸு 10 20 அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அது என்ன பண்ணால் அந்த லிஸ்ட்டில் வந்து இந்த எலிமெண்ட்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க ஒரு. ஓகேவா, அந்த லிஸ்ட்டில் இப்போ லிஸ்ட்டு டாட்டு இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்ற மாதிரி மெத்தடை கால் பண்ணி அதில் வந்து ஒரு எலிமெண்ட் வந்து கொடுக்குறாங்க. இப்போ கீக்ஸுன்றது எலிமெண்ட்டை கொடுக்குறாங்க. ஓகேவா, இப்போ நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் எலிமெண்ட்டில் கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்ன்னு இருக்கும். அவன் ஃபஸ்ட்டு அக்கரன்ஸ்னால் ஃபஸ்ட்டு மொதல் வந்து இது செக் பண்ணுவோம், கீக்ஸுன்றது செக் பண்ணோன்னே மொதல் இதிலே வந்துடுச்சு. ஓகேவா, அதுக்கான இண்டெக்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணும். அது எந்த இண்டெக்ஸில் இருக்குது, ஃபஸ்ட்டு அக்கரன்ஸ் இண்டெக்ஸ். அதாவது இப்போ ஏபிசிடின்னு இருக்கு, மறுபடியும் ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு அக்கரன்ஸ் வந்து ஏ தான், ஃபஸ்ட்டு 0th இண்டெக்ஸை தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, அதுதான் இந்த இண்டெக்ஸ் ஆஃபோட ஒர்க்கு. அப்படி இல்லை அப்படி இருந்துச்சுன்னா அந்த பொசிஷனை வந்து இது பண்ணும். அதாவது ஃபஸ்ட்டு பொசிஷன்னா 0th பொசிஷனோட இண்டெக்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் பண்ணும். அந்த மாதிரி எந்த இண்டெக்ஸோ அந்த இண்டெக்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். அப்படி எந்த எலிமெண்ட்டும் அந்த மாதிரி இல்லைனா -1ன்றதை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, ரிட்டர்ன் டைப்பாக இதுதான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே என்ன பண்ணிருக்காங்க, ஒரு லிஸ்ட்டு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிருக்காங்க, டிக்ளேர் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்ட்ரிங்ன்ற டேட்டா டைப் வந்து செட் பண்ணிட்டாங்க ப்ரீ டிஃபைன்டாக. அடுத்து என்ன பண்ணிருக்காங்க, ஆடுன்ற மெத்தடை கால் பண்ணி இந்த 5 எலிமெண்ட்டும் வந்து ஸ்டோர் பண்ணிட்டாங்க, இதில் வந்து அப்பன் பண்ணி விட்டாங்க இந்த லிஸ்ட்டில். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அதை பிரிண்ட் பண்ணோடனே கீக்ஸ் ஃபார் கீக்ஸு 10 20 அப்படின்ற மாதிரி அரே லிஸ்ட்டாக நம்மளுக்கு கொடுக்கும் அவுட்புட்டாக. ஓகேவா, இதில் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, லிஸ்ட்டு டாட்டு இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்ற மாதிரி மெத்தடை கால் பண்ணி ஓகே, இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். இது வந்து ஒரு 5 எலிமெண்ட் வந்து இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து லிஸ்ட்டு டாட் இண்டெக்ஸ் ஆஃப்ன்ற மெத்தடை கால் பண்ணி அதில் ஒரு எலிமெண்ட் வந்து பாஸ் பண்ணுறாங்க. பாஸ் பண்ணி இந்த எலிமெண்ட்டுக்கான இண்டெக்ஸ் என்ன, ஃபஸ்ட்டு அக்கரன்ஸ் இண்டெக்ஸு
அதாவது இதில் ரெண்டு கீக்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு அக்கரன்ஸு இது தான் இருக்கும், ஏன்னா இதுதான் 0th இண்டெக்ஸில் இருக்கும். ஸோ இதுக்கான இண்டெக்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதே மாதிரி இந்த 10 ஒன் பை ஒன்னாக செக் பண்ணிட்டே வரும். இதில் வந்து எந்த இண்டெக்ஸு 10 இண்டெக்ஸ் இங்கே இருக்குது, 10 எலிமெண்ட் இங்கே இருக்குது. ஸோ இதுக்கான இண்டெக்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். இந்த ரிட்டர்ன் பண்ணி அவுட்புட்டாக பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இது என்ன 0th இண்டெக்ஸ்னால் 0ன்றது பிரிண்ட் ஆகும். 0 1 2 3 0 அண்டு 3ன்றது பிரிண்ட் ஆகும். நம்மளுக்கு 0 அண்டு 3 அப்படின்ற இண்டெக்ஸ் வந்து பிரிண்ட் ஆகுது பாருங்கள். ஓகேவா? இதுதான் இந்த இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தடோட ஒர்க்கு. ஓகேவா? இண்டெக்ஸ் ஆஃப் ப்ளஸ் அது கூட வந்து இந்த எலிமெண்ட் வந்து நம்ம வந்து இன்புட்டாக கொடுக்கணும். ஓகேவா? அது வந்து என்ன பண்ணால் அந்த லிஸ்ட்டில் இருக்க எலிமெண்ட்ஸ் கூட மேட்ச் பண்ணி அது எந்த இண்டெக்ஸோ அந்த இண்டெக்ஸ் வந்து ரிட்டர்ன் டைப்பாக ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? இதுதான் இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தடோட ஒர்க்கு. அடுத்த மெத்தட் பார்க்கலாம். அடுத்தது லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப். இந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட் வந்து இது அதே மாதிரி தான். பர்டிகுலர் இண்டெக்ஸை வந்து நம்ம கொடுப்போம், பர்டிகுலர் எலிமெண்ட் வந்து நம்ம கொடுப்போம். அது வந்து அந்த லிஸ்ட்டில் அந்த எலிமெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அது என்ன பண்ணால் செக் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் எலிமெண்ட்டுக்கான இதை வந்து ரிட்டர்ன் பண்ணும். பர்டிகுலர் எலிமெண்ட்டுக்கான இண்டெக்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். அப்படி எந்த எலிமெண்ட் இல்லைன்னா -1ன்ற வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? போன இதில் என்ன பார்த்தோன்னா இண்டெக்ஸ் ஆஃப்ன்றதை பார்த்தோம். இதில் வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப், அது வந்து ஃபஸ்ட்டு அக்கரன்ஸு, இது லாஸ்ட் அக்கரன்ஸு. இப்போ வந்து ஃபார் கீக்ஸு 10 20 இருந்துச்சு. அப்போ என்ன பண்ண ஃபஸ்ட்டு அக்கரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அக்கரன்ஸ் வந்து 0th இண்டெக்ஸில் இருக்க கீக்ஸ் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அக்கரன்ஸ். ஸோ அதுக்கான இண்டெக்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணிச்சு. இது என்ன பண்ணுன்னா லாஸ்ட் அக்கரன்ஸ். இப்போ ஃபார் கீக்ஸ் 10 20 அப்படின்னு இருக்குன்னா லாஸ்ட் அக்கரன்ஸ் என்னது செகண்ட் இண்டெக்ஸில் இருக்க, அதாவது 1 கீக்ஸுன்றது 0th, 2 செகண்ட் இண்டெக்ஸில் இருக்க இதை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். செகண்ட் இண்டெக்ஸில் இருக்க கீக்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அதுக்கான செகண்ட் இண்டெக்ஸில் இருக்க கீக்ஸ்க்கான இண்டெக்ஸ் என்னென்னா செகண்டு. ஸோ அதை ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதுதான் இந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப்ன்ற மெத்தடோட ஒர்க்கு. ஓகேவா? அப்படி எந்த எலிமெண்ட்டும் அதில் இல்லைன்னா, எந்த எலிமெண்ட்டும் மேட்ச் ஆகலைன்னா -1ன்ற வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு எலிமெண்ட் ஒரு லிங்க் லிஸ்ட்டை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஸ்ட்ரிங்ன்ற டேட்டா டைப்க்கான ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து இந்த ஒரு 2 4 5 எலிமெண்ட் வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. அது என்ன பண்ணால் இதை 1 by 1 பிரிண்ட் பண்ணிடும். 1 by 1 இது ஒரு அரைவாக பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, அந்த லிஸ்ட்டு டாட்டு லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட எலிமெண்ட் வந்து கொடுக்குறாங்க, இன்புட்டாக கொடுத்தோன்னே அந்த இன்புட் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கான்ற மாதிரி செக் பண்ணும். அதாவது செக் பண்ணிட்டு ஏதாவது லாஸ்ட் அக்கரன்ஸ் இது இதை செக் பண்ணும், அடுத்து இதை செக் பண்ணும், அடுத்து இதை செக் பண்ணும், அடுத்து இதை செக் பண்ணும், அடுத்து இதை செக் பண்ணும். கடைசி என்னென்னா இதுதான் கடைசியாக வந்திருக்கு கீக்ஸு, இதுதான் வந்திருக்கு. அந்த இது கீக்ஸுன்றது இதுக்கப்புறம் வேறு எங்கேயுமே வரல. ஸோ இதுதான் லாஸ்ட் இண்டெக்ஸை லாஸ்ட் எலிமெண்ட்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு 0 1 2ன்றது நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும் இதில். ஓகேவா? அதேமாதிரி இந்த 10ன்றது இங்கே 1 by 1 செக் பண்ணிட்டே வரும். 10ன்றது இங்கே இருக்குது. ஸோ இதுக்கான இண்டெக்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். 0 1 2 3 2 and 3 தான் அவுட்புட்டாக நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். 2 and 3 வந்துருக்கு பாருங்கள். ஓகேவா? அது வந்து ஃபஸ்ட்டு இண்டெக்ஸு, இது ஃபஸ்ட்டு அக்கரன்ஸு, இது வந்து லாஸ்ட் அக்கரன்ஸ். அவ்வளோதான், இதுதான் ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஓகே, அடுத்த மெத்தடுக்கு போயிடலாம். அடுத்த மெத்தட் வந்து லிஸ்ட் இட்ரேட்டர். இந்த மெத்தட் என்ன பண்ணணும்னா அந்த குறிப்பிட்ட லிஸ்ட்டில் இருக்க எலிமெண்ட்டை இட்ரேட் பண்ணி நம்மளுக்கு வந்து, அதாவது குறிப்பிட்ட இருக்க it is used to return list iterator containing the same element of as that linked list in proper and same sequence starting from the specific index or position number which is passed as a parameter. ஓகேவா? இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த லிங்க்டு லிஸ்ட் இட்ரேட்டர் மெத்தட் என்ன பண்ணால் ஒரு இண்டெக்ஸை வந்து நம்ம வாங்கிக்கும். ஓகேவா? அந்த இண்டெக்ஸை வாங்கிட்டு அதுலேருந்து அந்த பொசிஷன்லேருந்து அந்த இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பிரிண்ட் ஆகும். அந்த இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் அதுக்கப்புறம் வர எல்லா எலிமெண்ட்டும் வந்து பிரிண்ட் பண்ணும். அதுதான், அதாவது இது ஸ்டார்ட் இண்டெக்ஸாக வச்சு அதுக்கப்புறம் வரதெல்லாம் இட்ரேட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுதான் இந்த மெத்தடோட ஒர்க்கு. ரிட்டர்ன் பண்ணுறது என்ன, கிரியேட்டிங் யூஸிங் த லிஸ்ட் இட்ரேட்டர் ஸ்டார்டிங் ஃப்ரம் தி இண்டெக்ஸ் பொசிஷன். ரிட்டர்ன் தி லிஸ்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? இதுதான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு
ஆப்ஜெக்ட் வந்து லிங்க் லிஸ்ட்டுக்கான ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுக்கு வந்து ஸ்ட்ரிங்ன்ற டேட்டா டைப்பை செட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டை வந்து ஆட்ன்ற மெத்தடை வச்சு ஒரு 5 எலிமெண்ட் வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க, ஆட் பண்ணிட்டாங்க. ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணோன்னே அது என்ன பண்ணும், இது அப்படியே ஒரு அரே லிஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகி காட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, லிஸ்ட் இட்ரேட்டர் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணி அதுக்கு செகண்ட் இண்டெக்ஸ் பொசிஷனை வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்தோன்னே அது என்ன பண்ணால் செகண்ட் இண்டெக்ஸ் 0, 1, 2 இதுலேருந்து என்ன பண்ணால் பிரிண்ட் ஆகும். கீக்ஸு 10, 20 அப்படின்ற மாதிரி பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிட்டு இது கீக்ஸு 10, 20 இந்த எலிமெண்ட்லாம் எடுத்து இந்த ஆப்ஜெக்டில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டோர் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு வைல் லூப் வச்சு இதில் எலிமெண்ட்ஸ் இருக்கா இல்லையான்னு அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணும், 1 by 1 பிரிண்ட் பண்ணும். ஓகேவா, அதுதான் இது. இந்த லிஸ்ட் இட்ரேட்டர் மெத்தடோட ஒர்க் என்னென்னா, அந்த லிஸ்ட்டு இட்ரேட்டர் மெத்தடை கால் பண்ணுறாங்க. அதில் அந்த குறிப்பிட்ட இண்டெக்ஸை வந்து கொடுக்குறாங்க. அந்த இண்டெக்ஸை கொடுத்தோன்னே அந்த இண்டெக்ஸ் பொசிஷன்லேருந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா எலிமெண்ட்டும் பிரிண்ட் பண்ணுறது தான், அதாவது ரிட்டர்ன் பண்ணுறது தான் இந்த லிஸ்ட் இட்ரேட்டர் மெத்தடோட ஒர்க்கு. ரிட்டர்ன் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த லிஸ்ட் இட்ரேட்டர் ஆப்ஜெக்ட்டில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் அது வந்து வைல் லூப் வச்சு 1 by 1 பிரிண்ட் பண்ணிருக்காங்க. இதை தான் இங்கே நடந்திருக்கு. ஓகேவா, இப்போ பாருங்கள், கீக்ஸ் 10, 20 இருக்குது. இப்போ என்ன நம்மளுக்கு அவுட்புட் ஆகும்னா செகண்ட் இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் 0, 1, 2. ஓகேவா, இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் கீக்ஸு 10, 20 இதுதான் நம்மளுக்கு வந்து அவுட்புட் ஆகும். கீக்ஸு 10, 20 இந்த பாருங்கள், கீக்ஸு 10, 20. ஓகேவா, நம்மளுக்கு அவுட்புட்டாக வந்திருக்கா. இதுதான் லிஸ்ட் இட்ரேட்டருக்கு இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி லிஸ்ட் இட்ரேட்டரோட ஒர்க்கு. ஓகேவா, சரி ஓகே, அடுத்த மெத்தட் போகலாம். அடுத்த மெத்தட் என்னன்னா ஆஃபர் ஃபஸ்ட்டு, ஆஃபர் லாஸ்ட்டு. ஓகேவா, ஓகே, இது அப்படியே இருக்கட்டும், நம்ம இது கடைசியாக பார்க்கலாம். இது அதுக்கப்புறம் அடுத்த இதுக்கு போயிடலாம். ஆஃபர் பீக். ஓகே, பீக் போயிடலாம். இப்போ என்ன பண்ணிருக்காங்க, இந்த பீக் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒரு லிஸ்ட்டு வந்து ஒரு லிங்க் லிஸ்ட் வந்து எம்டி லிங்க் லிஸ்ட்டு வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஆட் மெத்தடை வச்சு ஒரு 4 எலிமெண்ட் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. அந்த 4 எலிமெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. பிரிண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் லிஸ்ட் ஆப்ஜெக்ட் பீக் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணுறாங்க. ஓகேவா, அது கால் பண்ணி என்ன பண்ணுது, பீக்குனா ஃபஸ்ட்டு பொசிஷன், look into the first and the last element of the list and hence can be useful in cases where only the retrieval is required and not necessarily the deletion is required. 3 functionality are present already discussed. அதாவது பீக், அதாவது 4 பீக்லேயே நிறைய இருக்குது. பீக் ஃபஸ்ட்டு, பீக் லாஸ்ட்டு. பீக்னா என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு அதாவது ஹெட்டு, அந்த எலிமெண்ட்டில் இருக்க ஹெட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுறது தான். ஹெட் எலிமெண்ட்டை லைக் அந்த எலிமெண்ட்டுன்னு ஒரு நம்ம மெத்தட் பார்த்துப்பாங்க. அதே மாதிரி இந்த பீக்குன்றது ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணும். இந்த பீக் ஃபஸ்ட்டுன்றது அதுவும் அதே மாதிரி தான், ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணும், பட் டஸ் நாட் ரிமூவ். இது என்ன பண்ணும், திஸ் மெத்தட் ரிட்ரைவ்ஸ் பட் டஸ் நாட் ரிமூவ். அதே தான், எலிமெண்ட் என்ன பண்ணுதோ அதே வேலை தான் இந்த பீக்கும் பண்ணும். இது என்ன பண்ணால் பீக் பண்ணி, அதாவது ஹெட் ஃபஸ்ட் ஆஃப் தி லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணுறது தான் இந்த பீக்கோட ஒர்க்கு. இங்கே பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு கீக்ஸ்ன்னு இருக்குது, அதை பிரிண்ட் பண்ணியிருக்கு பாருங்கள். ஓகேவா, அதே மாதிரி இந்த பீக் ஃபஸ்ட்டுன்றது இது என்ன பண்ணும், ரெட்ரைவ் பண்ணுமே தவிர டெலீட் பண்ணாது. டெலீட் பண்ணுறது ரிமூவ் பண்ணுற வேலை செய்யாது. இது என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணுறது தான் இந்த பீக் ஃபஸ்ட்டுன்றதோட ஒர்க்கு. அப்படி இல்லைன்னா நல்லுன்ற இதை வந்து ரிட்டர்ன் பண்ணும். அது எம்டி இருந்துச்சு, அந்த லிஸ்ட்டு வந்து எம்டியாக இருக்குன்னா நல்லுன்றதை பிரிண்ட் பண்ணும். ஓகேவா, நல்லுன்றதை ரிட்டர்ன் பண்ணும். பாருங்கள், அந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். பீக் ஃபஸ்ட்டுக்கான எக்ஸாம்பிள் வந்து ஒரு லிங்க் லிஸ்ட்டு ஆப்ஜெக்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இந்த எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டாங்க, 4 எலிமெண்ட் ஆட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அதை பிரிண்ட் பண்ணோன்னே அது என்ன பண்ணும், இது அப்படியே பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, லிஸ்ட்டு பீக் ஃபஸ்ட்டுன்ற மெத்தட் வந்து கால் பண்ணுறாங்க. அது என்ன பண்ணால் பீக் ஃபஸ்ட்டுன்றது இது கீக்ஸ்ன்றது அவுட்புட்டாக நம்மளுக்கு கொடுக்கும். இந்த இங்கே கொடுத்துருக்காங்க, கீக்ஸ்ன்றது ஃபஸ்ட்டு இதாக அவுட்புட்டாக கொடுக்கும். ஓகேவா, அதேமாதிரி பீக் லாஸ்ட்டு இது என்ன பண்ணும், இதுவும் ரிட்ரீவ் பண்ணுறது தான், பட் நாட் ரிமூவ். இதுவும் ரிமூவ் பண்ணாது. லாஸ்ட் எலிமெண்ட் அந்த லிஸ்ட்டில் லாஸ்ட் எலிமெண்ட் அப்படி இல்லைன்னா நல்லுன்றது இது பண்ணும். அதாவது இந்த பீக் ஃபஸ்ட்டும் பீக் ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அது என்ன பண்ணால் இது வந்து இது பண்ணும், இந்த பீக்குன்றது ஹெட்டு, அதாவது அந்த நம்ம எலிமெண்ட்டில் இருக்கிறது நம்மளுக்கு வந்து நல் வேல்யூ கொடுக்காது. இது வந்து நல்லுன்றது நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் அதுக்கும் இதுக்கு வித்தியாசம். எம்டியாக இருந்துச்சு, ஒரு லிஸ்ட் எம்டியாக இருக்குன்னா அதுக்கு ரிட்டர்ன் நல்லுன்ற மாதிரி கொடுக்கும். அது வந்து இந்த எலிமெண்ட்ன்ற மெத்தட் கொடுக்காது. அதுதான் அதுக்கு இதுக்கு வித்தியாசம். ஓகேவா,
அடுத்து இந்த லாஸ்ட்டு பீக் லாஸ்ட்டுன்றது லாஸ்ட் எலிமெண்ட், அந்த லிஸ்ட்டில் இருக்க லாஸ்ட் எலிமெண்ட்டை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் இப்போ என்ன பண்ணிருக்காங்க, லிஸ்ட்டு டாட்டி பீக் அப்படின்ற பீக் லாஸ்ட் அப்படின்ற மாதிரி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணோன்னே அது வந்து 8ன்றது பிரிண்ட் பண்ணணும் நம்மளுக்கு. இந்த பாருங்க 8ன்றது பிரிண்ட் பண்ணிடுச்சா. இதுதான் இந்த பீக் ஃபஸ்ட்டு பீக் லாஸ்ட்டோட ஒர்க்கு. ஓகேவா, அதுதான் மறுபடியும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம், ஏதாவது கண்டிஷன் போட்டு நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கான விஷயம் இது ரொம்ப ரேராக தான் இது யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி மெத்தடு. ஓகேவா, சரி ஓகே, இந்த மெத்தட் முடிஞ்சு அடுத்த மெத்தடுக்கு போகலாம். அதுதான் பீக் ஃபஸ்ட்டு, அதுதான் மறுபடியும் வந்திருக்கு. ஓகே, இதுவும் பார்த்தாச்சு. ஓகே, மறுபடியும் அதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து புல் ஃபஸ்ட்டு புல் லாஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து கியூப் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஓகே, இந்த போல்ன்ற மெத்தடை பற்றி பார்க்கலாம். இந்த போல்ன்ற மெத்தட் என்ன பண்ணோம், அந்த இப்போ நம்ம அந்த போல்ன்ற மெத்தட் என்ன பண்ணோம், அந்த இப்போ ஒரு லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்டு, அந்த ஒரு லிஸ்ட்டில் ஒரு குறிப்பிட்ட எலிமெண்ட் 1 2 3 4 5 6 அப்படின்ற மாதிரி இருக்குன்னா அது என்ன பண்ணணும்னா அந்த ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வந்து ரிட்ரைவ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணி விட்ரும். அதை ரிட்ரைவ் பண்ணும் அண்ட் ரிமூவ் பண்ணும். ஓகேவா, அதாவது ஃபஸ்ட்டு எலிமெண்ட் இந்த போல்ன்ற மெத்தடை யூஸ் பண்ணால் ரிட்ரைவ் பண்ணி ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை ரிட்ரைவ் பண்ணி அதை வந்து ரிமூவ் பண்ணும். அதுதான் இதோட ஒர்க்கு. ஓகேவா, நம்ம எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த லிஸ்ட்டில் இந்த எலிமெண்ட் தான் ஆட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, போல்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த போல் என்ன பண்ணணும், இந்த ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வந்து ரிட்ரைவ் பண்ணும். ரிட்ரைவ் பண்ணி ரிட்ரைவ் பண்ணி அதை வந்து ரிமூவ் பண்ணி விட்ரும் அதுலேருந்து. இப்போ வந்து இந்த கீக்ஸ்ன்றது ரிமூவ் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணும், 4 கீக்ஸு 8 இதை மட்டும் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். அதாவது வந்து பிரிண்ட் பண்ணப்போ இந்த கீக்ஸு 4 கீக்ஸு 8 அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இதை வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், அந்த போல்ன்ற மெத்தடை வச்சு நம்ம வந்து இது பண்ணிருக்கோம். அந்த லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸில் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அந்த இதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ரிட்ரைவ் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுது, மறுபடியும் அந்த லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். அது என்ன பண்ணுது, இந்த கீக் சென்டரை தூக்கிட்டு மற்றதெல்லாம் பிரிண்ட் பண்ணியிருக்கு. அதாவது ஃபஸ்ட் எலிமெண்ட்டை தூக்கிட்டு மற்றதெல்லாம் இது பண்ணியிருக்கு, ரிட்டர்ன் பண்ணியிருக்கு, பிரிண்ட் பண்ணியிருக்கு. அதுதான் இந்த போல் மெத்தடோட ஒர்க்கு. ஓகேவா, அடுத்து போல் ஃபஸ்ட்டு. இந்த போல் ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன பண்ணால் இதுவும் அதே மாதிரி தான். இது என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் அந்த லிஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அது வந்து ரிமூவ் பண்ணி விட்ரும். அந்த லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணி விட்ரும். அதுதான் இதோட ஒர்க்கு. அப்படி அந்த லிஸ்ட்டில் எதுவுமே இல்லைன்னா நல்ல வந்து ரிட்டர்ன் பண்ணும், நல்லன்ற வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும் நம்மளுக்கு. ஓகேவா, அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த எலிமெண்ட்டில் ஆட் பண்ணிட்டாங்க அந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை பிரிண்ட் பண்ணுறாங்க. பிரிண்ட் பண்ணால் இது 4 பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, லிஸ்ட்டு டாட்டு போல் ஃபஸ்ட்டு அப்படின்ற மெத்தடை கால் பண்ணிருக்காங்க. இது என்ன பண்ணால் இந்த ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு சேம் ஆஸ் ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு மற்றதெல்லாம் பிரிண்ட் பண்ணும். ஓகேவா, அடுத்து அதுதான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 4 மெத்தட் 4 எலிமெண்ட்டும் பிரிண்ட் ஆகிடுச்சு. அடுத்து இது வந்து போல் ஃபஸ்ட்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் இந்த கீக்ஸ்ன்றதை மட்டும் தூக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த 3 எலிமெண்ட்டை மட்டும் பிரிண்ட் பண்ணியிருக்கு அடுத்த பிரிண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட்டில். ஓகேவா, அடுத்த போல் லாஸ்ட்டு. இந்த போல் லாஸ்ட் என்ன பண்ணால் இது ஒரு ரிட்ரைவ் பண்ணி அந்த ரிமூவ் பண்ணுறது. அதான் லாஸ்ட் எலிமெண்ட், அந்த லிஸ்ட்டில் இருக்க லாஸ்ட் எலிமெண்ட்டை ரிட்ரைவ் பண்ணி ரிமூவ் பண்ணுறது தான் இந்த போல் லாஸ்ட்டோட ஒர்க்கு. அப்படி அந்த எலிமெண்ட்டில் எதுவுமே எம்டியாக இருக்குன்னா அது என்ன பண்ணால் நல்லன்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு லிஸ்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இந்த 4 எலிமெண்ட் வந்து ஆட் பண்ணிட்டு லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறாங்க. இது 4மே பிரிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து லிஸ்ட் டாட்டு போல் லாஸ்ட் அப்படின்ற மாதிரி மெத்தடை கால் பண்ணிருக்காங்க. அது என்ன பண்ணால் இந்த கடைசி எலிமெண்ட் வந்து ரிட்ரைவ் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு 3 மட்டும் பிரிண்ட் பண்ணும். ஓகேவா, பார்ப்போமா. அது ஃபஸ்ட்டு வந்து 4மே பிரிண்ட் ஆகிடுச்சு. அடுத்து 8ன்ற வேல்யூ வந்து ரிட்ரைவ் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 3 எலிமெண்ட்டை மட்டும் பிரிண்ட் பண்ணியிருக்கு பாருங்கள். இதை தான் போல் லாஸ்ட்டோட மெத்தடோட ஒர்க். ஓகேவா, இதுதான் மறுபடியும் கொடுத்துருக்காங்க. அதாவது போல்ன்றது என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை ரிட்ரைவ் பண்ணி ரிமூவ் பண்ணி விட்ரும். போல் ஃபஸ்ட்டுன்றதும் ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை ரிட்ரைவ் பண்ணி ரிமூவ் பண்ணி விட்ரும். அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் அந்த லிஸ்ட்டு எம்டி இருந்துச்சுன்னா அதுக்கு நல்லன்றது வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, போல் லாஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த லிஸ்ட்டில் இருக்க கடைசி எலிமெண்ட்டை ரிட்ரைவ் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணும். அது ஓகேவா, அந்த லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணி காட்டும். இதுதான் இந்த போல் மெத்தடோட 3 மெத்தடோட ஒர்க்கு. ஓகேவா, ஓகே, இது முடிச்சு அடுத்த மெத்தடுக்கு போகலாம். அடுத்த பாப்பு. ஓகே, இந்த பாப் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம புஷ் மெத்தடை பற்றி பார்த்துடலாம். ஓகேவா, இது என்ன பண்ணால் சிமிலர் ஆட் ஃபஸ்ட்டு இருக்குல்ல அந்த மெத்தட் என்ன பண்ணுமோ அதே வேலை எதுவும் செய்யும்.
இது வந்து ஸ்டாக்கு. இப்போ ஒரு ஸ்டாக் இருக்கும், அந்த ஸ்டாக்கில் வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டாக ஒரு 4-5 எலிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். அந்த 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 4-5 எலிமெண்ட், ஒரு 4 எலிமெண்ட் இருக்குன்னா 4 எலிமெண்ட்டுக்கு முன்னாடி போய்ட்டு, அதாவது டாப்பில் ஃபஸ்ட்டோ இல்லை டாப்லேயோ போய்ட்டு இந்த நம்ம கொடுக்குற எலிமெண்ட் வந்து புஷ் பண்ணிடும், அதாவது ஆட் பண்ணி விட்ரும். அதுதான் இந்த புஷ் மெத்தடோட ஒர்க்கு. இது என்ன பண்ண, இது என்ன பேராமீட்டர் வந்து கெட் பண்ணிக்கணும்னா, எலிமெண்ட் நம்ம கொடுக்குற எலிமெண்ட் வந்து பேராமீட்டராக எடுத்துக்கும். அப்புறம் ரிட்டர்ன் டைப் வந்து வாய்டு, எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது இது. ஓகேவா, நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு லிங்க் லிஸ்ட்டுக்கான ஆப்ஜெக்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அது அந்த அந்த ஆப்ஜெக்ட் நேம் வந்து ஸ்டாக்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டாக்கில் என்ன பண்ணுறாங்க, புஷ் பண்ணுறாங்க. முதல் இது வந்து ஐன்றது புஷ் பண்ணுறாங்க, இது போய் உட்காந்துக்குது. அப்புறம் லைக்ன்றதை இது பண்ணுறாங்க, அது போய் உட்காந்துக்குது. அடுத்து கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்ன்றதை புஷ் பண்ணுறாங்க, உட்காந்துக்குது. இது எந்த ஆர்டரில் போனால் மொதல் ஐ போயிடுமா, அது வந்து 0க்கு போயிடும். அடுத்து மறுபடியும் லைக் போகிறாங்கன்னா ஐ வந்து 1க்கு போயிட்டு லைக்ன்றது 0க்கு போயிடும். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் பண்ணுறாங்கன்னா புஷ் பண்ணுறாங்கன்னா இது என்ன பண்ண 0க்கு போயிட்டு இந்த லைக் வந்து 1க்கு தள்ளிட்டு அடுத்து வந்து இந்த ஐன்றது செகண்டுக்கு போயிடும். ஓகேவா, இந்த ஆர்டரில் தான், அதாவது நம்ம கொடுக்குறத ஃபஸ்ட்டில் போயிட்டு இது பண்ணுறோம், ஃபஸ்ட் இண்டெக்ஸில் போயிட்டு இது பண்ணுறோம், உட்கார வச்சிரும், புஷ் பண்ணி வச்சிரும். அதுதான் இந்த புஷ் மெத்தடோட ஒர்க்கு. ஓகேவா, ஸ்டாக்கோட ஃபஸ்ட்டோ இல்லை டாப் இடத்துல போயிட்டு உட்கார வச்சிரும். ஓகேவா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல் கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் இருக்குது, அடுத்து லைக்ன்றது இருக்குது, அடுத்து ஐன்றது இருக்குது. அதாவது இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்தோம். ஸோ இது வந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இந்த லைக்ன்றது கொடுத்துருக்கோம். இந்த லைக் வந்து என்ன பண்ணுது, இந்த 0th இண்டெக்ஸ்லேருந்து ஐயை வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸுக்கு மாற்றிட்டு 0th இண்டெக்ஸில் இது உட்காந்துருக்கு. அடுத்து என்ன பண்ணுறது, கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லைக்ன்றது ஃபஸ்ட்டு இதுக்கு போயிட்டு இந்த ஐன்றது செகண்ட் இதுக்கு போயிடுச்சு. இந்த கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்ன்றது 0th இண்டெக்ஸுக்கு போயிடுச்சு. ஓகேவா, அதுதான் இந்த புஷ் மெத்தடோட ஒர்க்கு. அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்டிஜர் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது, 30 வந்து புஷ் பண்ணிருக்காங்க முதல், அடுத்து 20 புஷ் பண்ணிருக்காங்க, அடுத்து வந்து 10 புஷ் பண்ணிருக்காங்க. இது எந்த மாதிரி ஆர்டரில் வரும்னா, இது 0th இண்டெக்ஸுக்கு உட்காந்துக்கும், இது வந்து 1ன்ற போய் உட்காரும், இது வந்து 2ன்றதுல போய் உட்காரும். அதாவது 0, 1, 2 அந்த இதில் போய் அந்த பொசிஷனில் போய்ட்டு உட்காந்துக்கும். ஓகேவா, அதுதான் இந்த புஷ் மெத்தடோட ஒர்க்கு. ஓகேவா, அடுத்து பாப் பார்க்கலாம். இந்த பாப் என்ன பண்ணால் ரிமூவ் அண்ட் ரிட்டர்ன் தி டாப் எலிமெண்ட் ஆஃப் தி ஸ்டாக்கோட டாப்பில். இப்போ அது என்ன பண்ணிச்சு, அந்த ஸ்டாக்கில் இருக்க டாப்பில் போய்ட்டு உட்கார வைக்கும். அதாவது நம்ம கொடுக்குற எலிமெண்ட்டை வாங்கி அது என்ன பண்ணணும், அந்த ஸ்டாக்கோட டாப்பில் போய்ட்டு வைக்கும். இது என்ன பண்ணுது, அந்த டாப்பில் இருக்கிறத ரிமூவ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறது. அதுதான் இந்த பாப்போட ஒர்க்கு. ஓகேவா, இது எந்த பேராமீட்டரும் இது கெட் பண்ணிக்காது. ரிட்டர்ன் வந்து நம்ம கேட்குற இதை வந்து அதாவது டாப்பில் இருக்க எலிமெண்ட் வந்து நம்மளுக்கு அந்த லிஸ்ட்லேருந்து எடுத்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் இது ரிட்டர்ன் டைப்பு. ஓகேவா, எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஒரு லிங்க்டு லிஸ்ட்டோட ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து கீக்ஸ்ன்றதை முதல் புஷ் பண்ணிருக்காங்க, அடுத்து ஃபார்ன்றது புஷ் பண்ணிருக்காங்க. இப்போ எந்த ஆர்டரில் இது உட்காரணும், இது 0th இண்டெக்ஸில் போய் உட்காந்துருக்கும், இது வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸில் போய் உட்காந்துருக்கும். ஓகேவா, இப்போ பாப்புன்னு கொடுக்குறாங்க. பாப்புன்னு கொடுத்து ஸ்டாக் டாட் பாப்பு, இந்த ஸ்டாக்கில் வந்து அந்த எலிமெண்ட் வந்து பாப் பண்ணுறாங்க. அதாவது டாப்பில் எது உட்காந்துருக்கும், இந்த ஃபார்ன்றது உட்காந்துருக்கும். ஓகேவா, இந்த ஃபார்ன்றதை இந்த ரிட்டர்ன் பண்ணி, அதாவது அதுலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிருக்கும். ஸோ அந்த ரிட்டர்ன் பண்ண வேல்யூ வந்து இதில் போய் இந்த ஸ்ட்ரிங் வேரியபிள் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். அதை வந்து பிரிண்ட் பண்ணால் என்ன வந்திருக்கும், ஃபார்ன்றது பிரிண்ட் ஆகும். ஓகேவா, அடுத்து மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்க, கீக்ஸ்ன்றதை புஷ் பண்ணியிருக்காங்க. புஷ் பண்ணோன்னே இது என்ன பண்ணும், இந்த ஆல்ரெடி 0th இண்டெக்ஸில் கீக்ஸ்ன்னு இருக்கும், ஃபார்ன்றது 0th இண்டெக்ஸ் வந்து ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ கீக்ஸ் மட்டும் தான் அதில் இருக்குது. இப்போ மறுபடியும் புஷ் பண்ணால் அந்த கீக்ஸ்ன்றது 0th இண்டெக்ஸில் உட்காந்துருக்கும். இந்த ஆல்ரெடி இருக்க கீக்ஸ் வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸில் போய் உட்காந்துருக்கும். ஓகேவா, அடுத்து அது பிரிண்ட் பண்ணி பார்த்தா, அந்த ஸ்டாக் வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தா கீக்ஸுன்றது பிரிண்ட் ஆகும். ஓகேவா, பார்க்கலாமா, அதுக்கு அவுட்புட் என்ன பார்க்கலாமா பாருங்கள். ஃபார்ன்றது வந்திருக்கா, அதாவது ஃபார்ன்றது வந்திருக்கா, 0th இண்டெக்ஸ் வந்து டாப்பில் வந்துருக்கு. ஸோ பாப் பண்ணோன்னே அதுதான் ரிட்டர்ன் பண்ணிருக்கு. இந்த 0th இண்டெக்ஸில் இருக்கிறத ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அடுத்து வந்து மறுபடியும் புஷ் பண்ண கீக்ஸ்ன்றதை புஷ் பண்ணுறோம், கீக்ஸ்ன்ற எலிமெண்ட்டை கொடுத்துருக்கோம். ஸோ மறுபடியும் அதை வந்து புஷ் பண்ணியிருக்கு. ஸோ நம்மளுக்கு 2 கீக்ஸ் வந்து வந்திருக்கு அறையில். ஓகேவா, சரி, செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதில் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு இன்டிஜரை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து புஷ் வந்து 10ன்றதை புஷ் பண்ணுறாங்க, அடுத்து 20ன்றதை புஷ் பண்ணுறாங்க. இது ஸ்டாக்கில் என்ன பண்ணும், 20ன்றது ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கும், அது கீழே வந்து 10ன்றது இருக்கும். ஓகேவா, அடுத்து பாப்புன்ற அந்த ஸ்டாக் வந்து பாப் பண்ணுறாங்க. பாப் பண்ணோன்னே அது என்ன பண்ணும், அந்த டாப்பில் இருக்கிறது இதுதான் 20 தான் டாப்பில் இருக்கும். ஸோ அந்த 20யை வந்து ரிட்டர்ன் பண்ணி இந்த வேரியபிள் வந்து இதாகிடும், ஸ்டோர் ஆகிட்டு அதை பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணோன்னே இது என்ன பண்ணும், 20ன்ற வேல்யூ வந்து நம்மளுக்கு வரும். ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் பாப் பண்ணுறாங்க. மறுபடியும் பாப் பண்ணோன்னே அது என்ன பண்ணும், இந்த 10ன்றது நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். 10ன்றது நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணி அது இஎல்இன்ற வேரியபிளுக்கு உட்காந்துக்கும். ஓகேவா, உட்காந்துட்டு அது என்ன பண்ணும், நம்மளுக்கு அதை பிரிண்ட் பண்ணி பார்த்தா
இந்த 10ன்றது பிரிண்ட் ஆகும். அது டாப்பில் வந்துருக்கு. ஸோ அது பிரிண்ட் ஆகும். அப்போ 20 மொதல் பிரிண்ட் ஆகிருக்கும். இதில் வந்து 20ன்றது பாப் பண்ணி வெளியே எடுத்து 20ன்றது பிரிண்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் 10ன்றது மட்டும் தான் இருந்திருக்கும். ஸோ அது அந்த 10ன்றது பாப் பண்ணால் அது ரிட்டர்ன் 10ன்றது ரிட்டர்ன் பண்ணி அது வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். 10ன்றது பிரிண்ட் ஆகிருக்கும். அதாவது இப்போ நம்மளுக்கு என்ன அவுட்புட்டாக வந்துருக்குன்னா 20 and 10 அதுதான் அவுட்புட்டாக வந்திருக்கும். மறுபடியும் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, மறுபடியும் ஸ்டாக் டாட்டு பாப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இப்போ வந்து இண்டெக்ஸில் ஒன்றுமே இல்லை, எம்டியாக இருக்குது. இப்போ பாப் பண்ணோடனே அது என்ன பண்ணுறோம், நோ சச் எலிமெண்ட் எக்ஸப்ஷன் வந்து த்ரோ பண்ணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ மறுபடியும் பிரிண்ட் பண்ணால் இந்த எக்ஸப்ஷன் தான் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். ரன் டைம் எக்ஸப்ஷன் மாதிரி நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். எதுவுமே இல்லாதில்ல அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல் 20 வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து 10ன்றது பிரிண்ட் ஆகிருக்கு. அப்புறம் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணோன்னே அது வந்து இந்த எக்ஸப்ஷன் வந்து த்ரோ பண்ணியிருக்கு. ஓகேவா, எதுவுமே இல்லாத உள்ள. ஸோ அதனால் இந்த எக்ஸப்ஷன் வந்து த்ரோ பண்ணியிருக்கு. ஓகேவா, ஏதோ புஷ்னா என்ன டாப்பில் இருக்குது. புஷ்னா அந்த லிஸ்ட்டில் இருக்க, அதாவது இந்த ஸ்டாக்கில் இருக்க டாப் எலிமெண்ட் வந்து நம்மளுக்கு டாப் எலிமெண்ட்டில் போய் உட்காரும். நம்ம கொடுக்குற எலிமெண்ட்டை தூக்கி போய் அங்கே வச்சிடும். இந்த பாப் பண்ணுறது டாப், அந்த ஸ்டாக்கில் டாப்பாக இருக்கிறது நம்மளுக்கு ரிமூவ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணி தரும். அதுதான் அந்த பாப்போட ஒர்க்கு. ஓகேவா, சரி ஓகே, அடுத்த எலிமெண்ட்டுக்கு போயிடலாம். சரி, அடுத்த மெத்தடுக்கு போயிடலாம். இது புஷ் பார்த்தாச்சு. அடுத்த ரிமூவ். இந்த ரிமூவ்ன்ற மெத்தடு என்ன பண்ணும். ஓகே, இந்த ரிமூவ் மெத்தட் என்ன பண்ணலாம், நம்ம ஒரு லிஸ்ட்டில் எலிமெண்ட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இது 3 வகையான ரிமூவ் மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நோ ஆர்குமெண்ட்டு ரிமூவ் மெத்தடு, ஒன்று வந்து இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ரிமூவ் மெத்தடு, ஒன்று வந்து ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி ஆப்ஜெக்ட்டுக்கான ஆர்குமெண்ட் பேஸ் பண்ணி ரிமூவ் மெத்தட் இருக்கும். 3 மெத்தட் இருக்குது. ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நோ ஆர்குமெண்ட்டு, எந்த ஒரு பேராமீட்டரும் இல்லாத இந்த ரிமூவ் மெத்தட் வந்து எந்த ஒரு பேராமீட்டரும் எடுத்துக்காது. இது ரிட்டர்ன் பண்ணுறது என்னென்னா, இப்போ வந்து நம்ம போன இதில் பார்த்து ஸ்டாக்கோட டாப்பில், இது வந்து லிஸ்ட்டோட டாப்பில், லிஸ்ட்டில் எந்த எலிமெண்ட் டாப்பாக இருக்கோ அதை வந்து என்ன பண்ணோம், ரிமூவ் பண்ணி விட்றோம். ரிமூவ் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் இந்த ரிமூவ் மெத்தடோட ஒர்க்கு. ஓகேவா, இது என்ன பண்ணுது, இந்த எலிமெண்ட்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம். 5 எலிமெண்ட் ஆட் பண்ணுறோம் இந்த லிஸ்ட்டில். இது என்ன பண்ணுதுன்னா, லிஸ்ட் டாட் ரிமூவ்னு கொடுத்தோன்னே அது என்ன பண்ணுது, இதில் டாப்பில் எது இருக்கோ, இதில் டாப்பில் இருக்குது, கிக்ஸ்ன்றது டாப்பில் இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டு மற்றதெல்லாம் பிரிண்ட் பண்ணி காட்டும். பாருங்கள் கீக்ஸ் ஃபார் கீக்ஸு 10 20 இருக்குது. இது ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு மற்றது எல்லாமே பிரிண்ட் பண்ணி காட்டியிருக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் வரது எல்லாமே பிரிண்ட் பண்ணி காட்டுது. அதுதான் இந்த ரிமூவ் மெத்தடோட ஒர்க்கு. ஓகேவா, அடுத்து இது வந்து இந்த ரிமூவ் மெத்தடை வந்து இண்டெக்ஸை பேஸ் பண்ணி, அதாவது நம்ம ஸ்பெசிஃபைட் இண்டெக்ஸ் கொடுத்துரும். அந்த பொசிஷனில் இருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணி நம்மளுக்கு மற்றதெல்லாம் பிரிண்ட் பண்ணி காட்டும். அதுதான் இந்த இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி வர ரிமூவ் மெத்தடோட ஒர்க்கு. ஓகேவா, இப்போ வந்து இது ஒரு 5 எலிமெண்ட் வந்து இதில் வந்து இது பண்ணிருக்காங்க, ஆட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, லிஸ்ட் டாட்டு ரிமூவ், அப்புறம் இண்டெக்ஸ் 4வது இண்டெக்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது 0 1 2 3 4 இந்த 20 வந்து ரிமூவ் பண்ணிட்டு மற்றதெல்லாம் பிரிண்ட் பண்ணி காட்டும். இந்த பாருங்கள், இது வந்து 1 2 3 4 5 கொடுத்துருக்காங்க. 0 1 2 3 4 4th எலிமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் பிரிண்ட் பண்ணி காட்டியிருக்கு பாருங்கள். அதுதான் இந்த ரிமூவ் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி வர ரிமூவ் மெத்தடோட ஒர்க்கு. ஓகேவா, அடுத்து வந்து ரிமூவ் மெத்தட். இது வந்து ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி பர்டிகுலர் எலிமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணுறது தான் இந்த ரிமூவ் மெத்தடோட ஒர்க்கு. இது பேராமீட்டர் என்ன எடுத்துக்கணும், அந்த எலிமெண்ட்டு டேரெக்டாக எடுத்துக்கும். முதல் என்ன பார்த்தோம், எந்த ஒரு பேராமீட்டரும் எடுத்துக்காது. ரெண்டாவது வந்து இண்டெக்ஸ் வந்து எடுத்துக்கும். அந்த இண்டெக்ஸை பேஸ் பண்ணி அந்த ஸ்பெசிஃபைடு இண்டெக்ஸில் இருக்கிறத ரிமூவ் பண்ணும். இது நான் ஃபஸ்ட்டு ரிமூவ் மெத்தட் வந்து ஃபஸ்ட்டு எலிமெண்ட் டாப்பில் இருக்க எலிமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணும். அது எந்த ஒரு பேராமீட்டரும் கெட் பண்ணிக்காது. ரிட்டர்ன் பண்ணுறது அந்த எந்த இண்டெக்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிச்சோ அந்த இண்டெக்ஸ்க்கான எலிமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறது தான் அதோட ஒர்க்கு. அடுத்த செகண்ட் என்ன பார்த்தோம், இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி வர ரிமூவ் மெத்தட். அது என்ன பண்ணால் அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ்க்கான எலிமெண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு மற்றெல்லாம் பிரிண்ட் பண்ணும். அதாவது அந்த இதோட ஒர்க்கு. அடுத்து இதோட ஒர்க் என்னென்னா, டேரெக்டாக அந்த எலிமெண்ட்டே பாஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதாவது பர்டிகுலர் எலிமெண்ட்டு இப்போ ஒரு கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்ன்ற ஒரே எலிமெண்ட்டு 2-3 இடத்துல இருக்குன்னா, ஒரு 2-3 இண்டெக்ஸில் இருக்குன்னா ஃபஸ்ட்டு எந்த இண்டெக்ஸில் இருக்கோ அது மட்டும்தான் ரிமூவ் பண்ணும். ஓகேவா, இந்த மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் வரதெல்லாம் இதை ரிமூவ் பண்ணிக்காது. ஓகேவா, இங்கே பாருங்கள், இதில் வந்து லிஸ்ட்டு டாட் ரிமூவ், இந்த லிஸ்ட்டில் இந்த எலிமெண்ட் 5 எலிமெண்ட்டும் இது பண்ணிட்டாங்க, ஸ்டோர் பண்ணிட்டாங்க, ஆட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ரிமூவ் டாட் கீக்ஸ்ன்றாங்க. இங்கே என்ன இதை போய் என்ன பண்ணால், அந்த கீக்ஸ்ன்ற எலிமெண்ட் எங்கே மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே ஃபஸ்ட் இண்டெக்ஸில் மேட்ச் ஆகிடுச்சு, 0th இண்டெக்ஸில். ஸோ இதை மட்டும் ரிமூவ் பண்ணும், இதை ரிமூவ் பண்ணாது. ஓகேவா, அது வந்து ஒரு தடவை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு தடவை மட்டும் தான் அதை ரிமூவ் பண்ணும். ஓகேவா, அடுத்து 20ன்ற எலிமெண்ட்டை போய் பார்க்கும் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கடைசியாக இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மற்றதெல்லாம் பிரிண்ட் பண்ணும். இங்கே பாருங்க, இங்கே பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றதெல்லாம் பிரிண்ட் பண்ணும். அதாவது கீக்ஸ்ன்றதை ரிமூவ் பண்ணிடுச்சு, 20ன்றதை ரிமூவ் பண்ணிடுச்சு, மற்றதெல்லாம் பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகேவா, இதுதான் இந்த ரிமூவ் மெத்தடோட ஒர்க்கு. ஓகேவா, அடுத்த மெத்தடுக்கு போயிடலாம். அடுத்த மெத்தட் வந்து ரிமூவ் ஃபஸ்ட்டு.
போன இதில் நான் பார்த்தோம் ரிமூவ் நார்மலாக எந்த ஒரு பேராமீட்டர் இல்லாத ரிமூவ் பார்த்தோம். அடுத்தது ரிமூவ் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி ரிமூவ் பார்த்தோம். அடுத்து எலிமெண்ட்டை பேஸ் பண்ணி ரிமூவ் பார்த்தோம். இதில் வந்து ரிமூவ் ஃபஸ்ட்டுன்ற மெத்தடை பார்க்குறோம். இதோட ஒர்க் என்னென்னா ரிமூவ் பண்ணிவிட்டு, அதாவது அந்த லிஸ்ட்டில் இருக்க எலிமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணுறது. அந்த லிஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறது தான் இந்த ரிமூவ் ஃபஸ்ட்டோட ஒர்க்கு. இன்கேஸ் எம்டியாக இருக்க அந்த லிஸ்ட்டுனா இது என்ன பண்ணால் இந்த எக்ஸப்ஷன் வந்து த்ரோ பண்ணும். நோ சச் எலிமெண்ட் எக்ஸப்ஷன். ஓகேவா? இதனால் ஆல்ரெடி நம்ம எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் அந்த டாப்பிக்கில் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? இங்கே என்ன பண்ணிருக்காங்க, லிஸ்ட்டு ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரிங் பை டேட்டா டைப் கொடுத்துட்டாங்க. இந்த இதெல்லாம் ஆட் பண்ணிட்டாங்க. அதில் ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிருக்காங்க, லிஸ்ட்டுன்றது பிரிண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா? அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அடுத்து லிஸ்ட்டு டாட் ரிமூவ் ஃபஸ்ட்டுனா என்ன பண்ணும், ஃபஸ்ட்டில் இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் பிரிண்ட் பண்ணணும். இப்போ பனானா, ஆரஞ்சு, கிரேப் அது மூணுமே இது பண்ணும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஃபஸ்ட்டு இது ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு, கிரேப் இருக்குது. இதில் வந்து ஆப்பிள்ன்ற ஃபஸ்ட்டு இண்டெக்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு மற்றது எல்லாமே பிரிண்ட் பண்ணியிருக்கு பாருங்கள். இதுதான் ரிமூவ் ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டோட ஒர்க்கு. இந்த ரிமூவ் ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டோட ஒர்க்கு. ஓகேவா? இந்த ரிமூவ் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் மெத்தடோட ஒர்க். ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணோம், அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணுறதுக்கு ஒரு 5 எலிமெண்ட் வந்து இதில் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் ரிமூவ் ஃபஸ்ட்டுன்ற மெத்தடை கால் பண்ணிருக்காங்க. அது என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு அதாவது இந்த கீக்ஸுன்றதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு மற்றதெல்லாம் பிரிண்ட் பண்ணும். இங்கே பாருங்கள், இங்கே இருக்கா, இதில் வந்து கீக்ஸுன்றதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு மற்றதெல்லாம் பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? இதுதான் இந்த ரிமூவ் ஃபஸ்ட்டோட ஒர்க்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. மறுபடியும் அதே தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரிமூவ் ஃபஸ்ட்டுன்னு கொடுக்குறாங்க. மறுபடியும் அதே எக்ஸாம்பிள் தான் மறுபடியும் ரிப்பீட்டடாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் இந்த ரிமூவ் ஃபஸ்ட்டு மெத்தடோட ஒர்க். ஓகேவா? அடுத்த மெத்தடுக்கு போயிடலாம். அடுத்த மெத்தட் வந்து ரிமூவ் ஃபஸ்ட்டு அக்கரன்ஸ் யூஸ் டு ரிமூவ் ஃபஸ்ட்டு அக்கரன்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபைடு எலிமெண்ட். அதில் என்ன பார்த்தோம், அதில் வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் ஃபஸ்ட்டுன்றது ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணி மற்றதெல்லாம் பிரிண்ட் பண்ணும். அதுதான் அந்த இதோட ஒர்க்கு. ஓகேவா? இதுனா ஃபஸ்ட்டு அக்கரன்ஸ், அதாவது நம்ம குறிப்பிட்ட எலிமெண்ட் கொடுப்போம். அந்த எலிமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு எப்போ வந்திருக்கும், ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டாக வந்து அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வந்துச்சுன்னா அதை மட்டும் ரிமூவ் பண்ணும். அதாவது கீக்ஸுன்னு 2 தடவை வந்திருக்கு அப்படின்னா கூட ஃபஸ்ட்டு கீக்ஸ் எது வந்திருக்கோ அதை தான் ரிமூவ் பண்ணும். ஓகேவா? இது வந்து பேராமீட்டர் என்ன பண்ணுறது, நம்ம குறிப்பிட்ட எலிமெண்ட்டை வந்து பேராமீட்டரை எடுத்துக்கிது ரிட்டர்ன் வந்து பூலியனாக ரிட்டர்ன் பண்ணுது. அதாவது அதில் ரிமூவ் பண்ணிடுச்சுன்னா பூலியன் வந்து ட்ரூன்ற மாதிரி ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ரிமூவ் பண்ணிவிட்டு அதர்வைஸ் வந்து ஃபால்ஸ்ன்றது ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு லிங்க்கில் லிஸ்ட்டுக்கான ஆப்ஜெக்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாமே லாஸ்ட்டாக ஆட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணும், 1 2 3 1 அப்படின்ற மாதிரி ஆட் ஆகும். அதாவது 1 by 1 ஆட் ஆகும். ஆட் லாஸ்ட்னா 1 வந்து ஆட் ஆகும். அடுத்து அதுக்கப்புறம் வந்து 2ன்றது ஆட் ஆகும். அடுத்து 3ன்றது ஆட் ஆகும். மறுபடியும் 1ன்றது ஆட் ஆகும். 2 1 வந்திருக்கு பாருங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, லிஸ்ட்டு டாட் ரிமூவ் ஃபஸ்ட்டு அக்கரன்ஸ் 1ன்ற எலிமெண்ட் வந்து டேரெக்டாக பாஸ் பண்ணுறாங்க. அது ஃபஸ்ட்டு அக்கரன்ஸ் என்ன பார்க்கணும், இது தான் பார்க்கணும். ஓகே, இதை பார்த்துட்டு இதை தான் ரிமூவ் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணும், அவுட்புட் நம்மளுக்கு என்ன வரும், 2 3 1 அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? அது ரிட்டர்ன் அந்த இதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது, அந்த இது மட்டும்தான் என்னது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்ற மாதிரி ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? அந்த பூலியன் வேல்யூ மட்டும் தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். மறுபடியும் அந்த லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்த்தா 2 3 1 ஃபஸ்ட் என்ன பண்ணுறது, 1 2 3 அப்படின்ற மாதிரி அந்த 1 2 3 1 அப்படின்ற மாதிரி அந்த லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அந்த ரிமூவ் ஃபஸ்ட்டு அக்கரன்ஸ் மெத்தடை வந்து கால் பண்ணிருக்கோம். அதில் வந்து குறிப்பிட்ட எலிமெண்ட் வந்து கொடுத்துருக்கோம். அந்த எலிமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு அக்கரன்ஸ் எப்போ ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்து அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு பூலியன் வேலையை நம்மளுக்கு ரிமூவ் பண்ணிட்டா ட்ரூன்றது ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி இல்லைனா ஃபால்ஸ்ன்றது ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறது, அந்த லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு, அதாவது மேட்ச் ஆகிற எலிமெண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் பிரிண்ட் பண்ணியிருக்கு. 2 3 1 அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகேவா? மறுபடியும் இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இதில் வந்து இன்டீஜர் வேல்யூஸை கொடுத்துருக்காங்க. 10 20 30 10 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டு அதுக்கான எலிமெண்ட்டாக என்ன கொடுத்துரு, 10ன்ற எலிமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அக்கரன்ஸ் வந்து 10ன்றது இதுதான் 10ன்றது இருக்குது. ஸோ நம்மளுக்கு அவுட்புட்டாக என்ன வரும்னா 20 30 10 அப்படின்ற மாதிரி வரும். அப்புறம் பூலியன் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுறது அது 10ன்ற வேல்யூ அதில் இருந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு ட்ரூன்றது வரும். ட்ரூன்றது வந்துட்டு 20 30 10 அப்படின்ற மாதிரி வரும். ஓகே, அவுட்புட் பாருங்கள். இது ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு 10 20 30 10 அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ஆட் ஆகிடுச்சு அந்த லிஸ்ட்டில். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நம்ம 10ன்ற எலிமெண்ட்டை கொடுத்து நம்ம
ரிமூவ் ஃபஸ்ட்டு அக்கரன்ஸ் வந்து நம்ம கால் பண்ணி அதை வந்து 10ன்ற எலிமெண்ட் கொடுத்துருக்கோம். அது என்ன பண்ணுது, அங்கே போய் மேட்ச் பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட் அக்கரன்ஸ் வந்து 10 எது ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ட்ரூன்றது ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகேவா, ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அது மறுபடியும் அந்த லிஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. அது வந்து 20, 30, 10 மறுபடியும் 10, 20, 30 இது மட்டும் தான் மீதி இருக்க எலிமெண்ட்டு. ஸோ அதை பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா, இதுதான் ரிமூவ் ஃபஸ்ட்டு அக்கரன்ஸ் மெத்தடோட ஒர்க்கு. ஓகேவா, அடுத்த மெத்தடுக்கு போகலாம். ரிமூவ் லாஸ்ட்டு. இந்த மெத்தட் என்ன பண்ணலாம், அந்த லிஸ்ட்டில் இருக்க லாஸ்ட் எலிமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து ரிட்டர்ன் பண்ணுறது. ஓகேவா, இது ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, ரிமூவ் ஃபஸ்ட்டும் சரி ரிமூவ் லாஸ்ட்டும் சரி நம்மளுக்கு வந்து அந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, ரிமூவ் ஃபஸ்ட்டு அக்கரன்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணாது, அது பூலியன் வேல்யூ மட்டும் தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து லிங்க் லிஸ்ட்டுக்கான ஆப்ஜெக்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதில் ஆப்பிள் பண்ணணும் ஆரஞ்சு கிரேஃப்ன்ற மாதிரி 4 எலிமெண்ட் வந்து ஆட் பண்ணிட்டு அதை வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பிரிண்ட் ஆகிட்டு ரிமூவ் லாஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த மெத்தட் டாட் ரிமூவ் லாஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணால் லாஸ்ட்டில் இருக்க எலிமெண்ட் வந்து ரிமூவ் பண்ண கிரேஃப்ன்றதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ரிட்டர்ன் வேல்யூ வந்து இந்த ரிமூவ்டு அப்படின்ற ஸ்ட்ரிங்கில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு அது வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டும். மறுபடியும் இந்த லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறப்ப அந்த லாஸ்ட் இதை மட்டும் பிரிண்ட் பண்ணாமல் மற்றதெல்லாம் பிரிண்ட் பண்ணும். ஆப்பிள் பண்ணணும் ஆரஞ்சு மட்டும் பிரிண்ட் பண்ணும், ஏன்னா கிரேஃப்ன்றது ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகேவா, லாஸ்ட்டு எலிமெண்ட் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. பார்க்கலாமா, அவுட்புட்டு ஆப்பிள் பண்ணணும் ஆரஞ்சு அப்படின்ற மாதிரி எல்லாமே இருக்குது. அதில் வந்து ரிமூவ்டு எலிமெண்ட் வந்து கிரேஃப். ஓகேவா, அது இங்கே நம்மளுக்கு அவுட்புட்டாக கொடுத்துருக்கு. இங்கே நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கனால ஸோ அது வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் எலிமெண்ட்டை தவிர்த்து மற்றெல்லாம் பிரிண்ட் பண்ணியிருப்பாருங்க. பிகாஸ் லாஸ்ட் எலிமெண்ட் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகேவா, அதனால் லாஸ்ட் எலிமெண்ட் வந்து பிரிண்ட் ஆகலை. ஓகேவா, அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் geeks for geeks 10, 20 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மொதல் இந்த லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பிரிண்ட் ஆகிட்டு ரிமூவ் லாஸ்ட் அப்படின்ற மாதிரி மெத்தடை கால் பண்ணுறாங்க. 20ன்றதை ரிமூவ் பண்ணி விட்ருவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறாங்க. லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ண என்ன ஆகும், geeks for geeks 10 அது 10 வரைக்கும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா, அடுத்து மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, ரிமூவ் லாஸ்ட் வந்து மறுபடியும் கால் பண்ணுறாங்க. ஸோ 10ன்றது இப்போ 10 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ 10ன்றது மறுபடியும் இதாகிடும், அது போயிடும், ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் லிஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ணால் geeks for geeks அப்படின்றது கடைசி அவுட்புட்டாக நமக்கு வரும். பார்க்கலாமா, அவுட்புட்டை geeks for geeks 10, 20 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கடைசி எலிமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு அதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டோம். நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 20 மட்டும் ரிமூவ் ஆகிருக்கு. அடுத்து மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, அந்த லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த 20ன்றது ரிமூவ் பண்ணிட்டு மற்ற எல்லாம் பிரிண்ட் பண்ணிடுச்சா. அடுத்து மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் ரிமூவ் லாஸ்ட் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன பண்ணுது, இந்த இதில் இருக்க கடைசி எலிமெண்ட்டை வந்து இது பண்ணுது, ரிமூவ் பண்ணோன்னே 10ன்றது ரிமூவ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ geeks for geeks தான் மீதி இருக்கிறது. ஸோ அதை மட்டும் பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா, ரிமூவ் லாஸ்ட்டுன்ற மெத்தடும் நம்மளுக்கு என்னென்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அடுத்த மெத்தடுக்கு போயிடலாம். அடுத்த செட்டு இது என்ன பண்ணால், இப்போ வந்து ஒரு எலிமெண்ட்டில் 1, 2, 3, 4, 5 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேவா, அதில் வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு 5வது இண்டெக்ஸில் ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ வந்து இந்த செட் மெத்தட் வந்து இண்டெக்ஸ் வேல்யூ வந்து எடுத்துக்கும். இண்டெக்ஸ் வேல்யூ ப்ளஸ் அந்த குறிப்பிட்ட எலிமெண்ட் எடுத்துக்கும். அதாவது அந்த குறிப்பிட்ட எலிமெண்ட் எடுத்துக்கும். இப்போ வந்து 5th இண்டெக்ஸில் எனக்கு இந்த எலிமெண்ட் போய் ரீப்ளேஸ் பண்ணணும். அந்த மாதிரி வேலையை செய்கிறது தான் இந்த செட் எலிமெண்ட்டோட ஒர்க். ஓகேவா, இதோட ரிட்டர்ன் டைப் என்னென்னா ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் தி லிஸ்ட்டு ரீப்ளேஸ்டு நியூ வேல்யூ. ஓகே எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு லிங்க் லிஸ்ட்டுக்கான ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிடுச்சு. அதில் வந்து geeks for geeks 10, 20 அப்படின்றத ஆட் பண்ணிட்டோம். ஓகேவா, அடுத்த லிஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறோம். இது எல்லாமே பிரிண்ட் ஆகிடும். அடுத்து என்ன பண்ணுறோம், ஒரு லிஸ்ட்டு டாட் செட்டுன்ற மெத்தடை கால் பண்ணி அதுக்கான இண்டெக்ஸ் வந்து செகண்ட் இண்டெக்ஸில் GFGன்றதை ரீப்ளேஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, செகண்ட் இண்டெக்ஸ் 0, 1, 2 இந்த geeksஸை தூக்கிட்டு இந்த GFGயை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு, அதாவது ஆட் மெத்தடுக்கு இதுக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்கள். ஆடுன்றது இது என்ன பண்ணும், இந்த GFGயை வந்து செகண்ட் இண்டெக்ஸில் போய் ஆட் பண்ணிவிட்டு இந்த geeksன்ற தேர்டுக்கு அமுச்சு விட்ருவோம். ஆனால் இது என்ன பண்ணால் ரீப்ளேஸ் தான் பண்ணும், அதாவது ஆட் பண்ணாத ரீப்ளேஸ் பண்ணும். ஓகேவா, இதுக்கு வித்தியாசம் இருக்குது. இது என்ன பண்ணால் அந்த geeks for geeksஸை தூக்கிட்டு இந்த GFGயை அங்கே போய்ட்டு வைக்கும். இதுதான் இந்த செட் மெத்தடோட ஒர்க்கு. இண்டெக்ஸ் பேஸில் செட் மெத்தடோட ஒர்க்கு. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்க, இன்னொரு தடவை என்ன பண்ணுறாங்க, ஃபோர்த் இண்டெக்ஸில் 15ன்ற எலிமெண்ட் வந்து இது பண்ணுறாங்க, ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஃபோர்த் இண்டெக்ஸ் எது, 0, 1, 2, 3, 4 இந்த 20க்கு பதிலாக இந்த 20 ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து 50 வந்து வைக்கிறாங்க. இதுதான் இந்த செட் மெத்தடோட ஒர்க்கு, இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி வர செட் மெத்தடோட ஒர்க்கு. ஓகேவா, இங்கே அவுட்புட் பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணுறாங்க, லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் செகண்ட் எலிமெண்ட்டை GFG வைக்கிறாங்க. அடுத்து ஃபோர்த் எலிமெண்ட்டு 50 வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மொத்தமாக லிஸ்ட்டை வந்து மறுபடியும் பிரிண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, நம்ம பார்க்கலாமா, geeks for geeks 10, 20 அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த
கீக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, கீக்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஓகேவா, ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ரீப்ளேஸ் பண்ணால் இந்த ஜிஎஃப்ஜி அங்கே போய்ட்டு ரிட்டன் வேல்யூ நம்மளுக்கு வந்து கீக்ஸ்ன்றது வரும். அதான் ரிமூவ் ஆச்சு இல்லை, செகண்ட் இண்டெக்ஸில் இதாக இருக்கும். ஸோ அது வந்து ரிட்டனாக வரும். அதுதான் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறோம், ஃபோர்த் இண்டெக்ஸில் 50ன்றது, ஃபோர்த் இண்டெக்ஸ்னால் இதுதான் ஃபோர்த் இண்டெக்ஸு. இதில் வந்து 50 வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த 20 இருக்குது பாருங்கள், அதுதான் ரிட்டனாக கொடுக்கும். ஸோ அது அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா, அடுத்தது என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் லிஸ்ட்டு வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணோன்னே அது என்ன பண்ணுறது, கீக்ஸ் ஃபார் கீக்ஸு, அந்த கீக்ஸ்ன்ற இடத்துல ஜிஎஃப்சி வந்துருச்சு. அப்புறம் 10ன்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. அப்புறம் 20ன்ற இடத்துல வந்து 50 வந்து ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, அதாவது அந்த ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த பழைய வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறது தான் இந்த செட் மெத்தடோட ஒர்க்கு. ஓகேவா, இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி வர செட் மெத்தடோட ஒர்க்கு. ஓகேவா, மறுபடியும் இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஆப்பிள், பனானா, செர்ரி, டேட்டு, எல்டர் பெரி அப்படின்ற மாதிரி ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 1 2 3 4 5 இது எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் செகண்ட் இண்டெக்ஸில் கிரேஃப்ன்றதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த பனானான்றதை ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேவா, மறுபடியும் லிஸ்ட்டை வந்து இது பண்ணுற லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணால் ஆப்பிள், கிரேஃபு, ஆப்பிள், பனானா, கிரேஃபு, டேட்டு, எல்டர் பெரி, அதாவது இதுதான் செகண்ட் இண்டெக்ஸ். ஓகேவா, செரின்றதை ரீப்ளேஸ் பண்ணி கிரேஃப்ன்றது உள்ளே வந்துடும். ஓகேவா, ஆப்பிள், பனானா, கிரேஃபு, டேட்டு, எல்டர் பெரி, ஆப்பிள், பனானா, கிரேப்பு, டேட்டு, கிரேப்பு இந்த பாருங்கள், செரின்றது ரிமூவ் ஆகிட்டு அந்த இடத்துல கிரேப்புன்றது வந்துருச்சு. அடுத்த டேட்டு எல்டர் பெரி வந்துருச்சு. ஓகேவா, இதுதான் இந்த செட் மெத்தடோட ஒர்க்கு. ஓகேவா, ஓகே, இந்த மெத்தடோட எக்ஸ்ப்ளனேஷன் முடிஞ்சு வச்சு அடுத்த மெத்தடுக்கு போயிடலாம். அடுத்த சைஸு. இந்த சைஸுன்ற மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அந்த டோட்டல் எலிமெண்ட் அந்த லிஸ்ட்டில் எத்தனை எலிமெண்ட் இருக்கோ அதோட கவுண்ட்டை தான் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எத்தனை இருக்கோ அதோட கவுண்ட்டை தான் இது பண்ணுறது தான் இந்த சைஸ் மெத்தடோட ஒர்க். ரிட்டர்ன் பண்ணுறது தான் சைஸோட ஒர்க், சைஸ் மெத்தடோட ஒர்க். ஓகேவா, இது வந்து எந்த பேராமீட்டரும் இது கெட் பண்ணிக்காது. ரிட்டர்ன் பண்ணுறதும் அந்த நம்பர் ஆஃப் எலிமெண்ட் எத்தனை இருக்கோ ப்ரெசென்ட்டாக அந்த சைஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுறது, அதாவது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்டை கவுண்ட் பண்ணி அந்த சைஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுறது தான் இந்த சைஸ் மெத்தடோட ஒர்க். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஒரு லிங்க் லிஸ்ட்டு ஆப்ஜெக்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதில் கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் 10 20 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஒரு 5 எலிமெண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான கவுண்ட் வந்து இது பண்ணும் 1, அதாவது இண்டெக்ஸ் கவுண்ட் இல்லை, எலிமெண்ட்ஸ் கவுண்ட்டு 1 2 3 4 5. ஓகேவா, 5ன்றது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இங்கே அவுட்புட் எதுவும் கொடுக்கல. ஸோ 5ன்றது பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகேவா, அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். அதில் அவுட்புட் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், அது இதுதான் கொடுத்துருக்காங்க. ஒரு லிஸ்ட்டில் வந்து ஒரு ஸ்ட்ரிங் 4 ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4. ஓகேவா, 4 எலிமெண்ட்டு. இதோட சைஸை பார்க்குறாங்க. சைஸுன்றது பார்த்தா 4. ஓகேவா, 4 வந்துருக்கு பாருங்கள். ஓகேவா, அதாவது இந்த எலிமெண்ட்டோட சைஸு, நாட் இண்டெக்ஸோட சைஸு, எலிமெண்ட்டோட சைஸ். ஓகேவா, அதுதான் இந்த சைஸ் மெத்தடோட ஒர்க். ஓகேவா, இந்த மெத்தடும் முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், 2 அரே மெத்தடுக்கு போயிடலாம். ஓகேவா, 2 அரே மெத்தடுக்கு போயிடலாம். இது வந்து 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து வித்தவுட் பேராமீட்டர், வித் பேராமீட்டர். அந்த பேராமீட்டர் பேஸ் பண்ணி ஒன்று இருக்குது, பேராமீட்டர் இல்லாமல் ஒன்று இருக்குது. 2 மெத்தட் இருக்குது, 2 டைப் ஆஃப் மெத்தட் இருக்குது. ஓகேவா, இதோட யூசேஜ் என்னென்னா, அந்த லிங்க்டு லிஸ்ட் எலிமெண்ட் இருக்குது பாருங்கள், அதை வந்து அரேவை கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த 2 அரே மெத்தடோட ஒர்க். ஓகேவா, அதாவது இப்போ லிங்க்டு லிஸ்ட்டாக இருக்கும், ஒரு லிஸ்ட்டாக இருக்கும், அதை வந்து அரேவை மாற்றி அரேவாக பிரிண்ட் ஆகும். அதுதான் இந்த 2 அரே மெத்தடோட ஒர்க். ஓகேவா, அது வந்து பேராமீட்டர் பேஸ் பண்ணியிருக்கு, பேராமீட்டர் இல்லாமல் இருக்குது. ஓகேவா, 2 விதமாக இருக்குது. இப்போ வித்தவுட் பேராமீட்டர் இது என்ன பண்ணுன்ற மாதிரி பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இப்போ வந்து வித்தவுட் பேராமீட்டர் இங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு லிங்க் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிருக்காங்க, இன்டிஜர் லிங்க் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிருக்காங்க. அதில் வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு அதை பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அது இது பிரிண்ட் ஆகிடும் இங்கே. ஓகேவா, அடுத்து என்ன பண்ணுறாங்க, இந்த 2 அரேன்ற மெத்தடை கால் பண்ணி லிஸ்ட் டாட் 2 அரே மெத்தட், அதாவது நான் பேராமீட்டர், அதாவது வித்தவுட் பேராமீட்டர் மெத்தடை வந்து கால் பண்ணுறாங்க. 2 அரே மெத்தடை கால் பண்ணுறாங்க. அது என்ன பண்ணால் இதெல்லாம் அரேவாக மாற்றி ஏன்ற வேரியபிளில் ஏன்ற ஆப்ஜெக்டில் வந்து ஸ்டோர் பண்ணிடும். ஓகேவா, ஸ்டோர் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணுறாங்க, ஃபார் ஈச் லூப் வச்சு 1 by 1 பிரிண்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு இண்டெக்ஸாக எடுத்து பிரிண்ட் பண்ணுறாங்க. அதாவது ஏன்றது உள்ளே போயிடுச்சுன்னா அதில் வந்து அதுக்கான டைப் வந்து ஆப்ஜெக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஆப்ஜெக்ட் டைப், அதாவது எந்த டைப்பு நம்மளுக்கு தெரியல, மோஸ்ட்லி இன்டிஜர் டைப் தான். ஸோ இருந்தாலும் அவங்க ஆப்ஜெக்ட் டைப்பாக அவங்க கன்சிடர் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை வந்து 1 by 1 பிரிண்ட் பண்ணுறாங்க. இங்கே என்ன பண்ணால் 1 by 1 பிரிண்ட் ஆகும். என்ன பண்ணுறது, 7 6 7 8 அந்த மாதிரி 1 by 1. இது வந்து அரே லிஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இதை வந்து அரேவாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து ஃபார் ஈச் மூலிமா ஒவ்வொரு எலிமெண்ட்டாக தனித்தனியாக பிரிண்ட் பண்ணுறாங்க. அதான் இங்கே வந்திருக்கு. ஓகேவா, அடுத்தது பேராமீட்டர் பேஸ் பண்ணி வர 2 அரே மெத்தடை பார்க்கலாம். ஓகேவா,
இது என்ன பண்ணுது, ஒரு 1 2 3 4 5 எலிமெண்ட்டை வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிடுது. அப்புறம் அது பிரிண்ட் பண்ணி பார்க்குறாங்க. அந்த பிரிண்ட் பண்ணால் அந்த எலிமெண்ட்லாம் பிரிண்ட் ஆகிடுச்சா. அடுத்து என்ன பண்ணுறாங்க, அடுத்தது ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ஃபிக்ஸட் சைஸை கொடுத்துட்டாங்க. ஃபிக்ஸட் சைஸை கொடுத்து அது வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த அரேயில், அதாவது இந்த லிஸ்ட்டை இந்த 2 அரேவை மாற்றி இந்த அரே வேரியபிளை ஸ்டோர் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது பேராமீட்டர் கொடுத்துறாங்க. அந்த இந்த வேரியபிளே இந்த ஆப்ஜெக்ட்டு டேரெக்டாக வந்து கொடுத்துறாங்க இந்த 2 அரேயில். ஓகேவா. அது என்ன பண்ணுது, இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்டும் எடுத்து 2 அரேவை மாற்றி இந்த இதில் ஸ்டோர் பண்ணிடுது. ஓகேவா. அதை ஃபிக்ஸ் தான் இங்கே பார்த்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. 5 இதுதான் கவுண்ட்டாக தான் இருக்கணும். இதை நம்ம என்ன பண்ணலாம், லிஸ்ட்டு டாட்டு சைஸ் அப்படின்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இல்லாமல் லிஸ்ட்டு டாட் சைஸ்ன்னு கொடுத்தோன்னா அந்த லிஸ்ட்டுக்கு ஏற்ற சைஸு வந்து இதில் வந்துடும். ஓகேவா. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு தெரியல, மேபி அது கவுண்ட்டு நம்மளுக்கு தெரியல, அந்த சைஸ் நம்மளுக்கு தெரியலனா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா. அடுத்து அரேன்றது கொடுத்துட்டாங்க. அது என்ன பண்ணுது, லிஸ்ட்டு டாட் 2 அரே. ஓகேவா. அடுத்து அந்த லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. அடுத்து 1 by 1 பிரிண்ட் பண்ணுறாங்க. அதுதான் இங்கே நடந்திருக்கு. வெல்கம் டு Geeks for Geeks அப்படின்ற மாதிரி இதாக இருக்குது. அடுத்து இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பாருங்கள், நான் சொன்ன பாருங்கள், லிஸ்ட்டு டாட் சைஸ் அப்படின்ற மாதிரி டேரெக்டாக இது பண்ணி அது இது பண்ணிவிட்டு அப்புறம் அரேன்றதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த அரேன்றதை 1 by 1 பிரிண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. மேலே என்ன பண்ணிருக்காங்க, மேலேயும் வந்து டேரெக்டாக ஃபிக்ஸ்டு சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஓகே, இந்த 2 அரேவும் பார்த்தாச்சு. நம்ம அடுத்தது ஆஃபருக்கு போயிடலாம். சரி, ஓகே. மோஸ்ட்லி எல்லா எலிமெண்ட்டும் எல்லா மெத்தட்ஸும் நம்ம இதிலேருந்து கவர் பண்ணிட்டோம். இதுதான் லிங்க்டு லிஸ்ட்டில் இருக்க எல்லா மெத்தடும். ஓகேவா. ஓகே, மோஸ்ட்லி எல்லாமே ஓரளவுக்கு முக்கியமான மெத்தட் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். சில மெத்தடு மோஸ்ட்லி தேவைப்படாது. ஓகேவா. இந்த ஃபஸ்ட்டு ஒரு 10 மெத்தடில் தான் நம்ம மோஸ்ட்லி காமனாக யூஸ் பண்ணுற மெத்தடு. மற்றெல்லாம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க அந்தளவுக்கு. ஓகேவா. அதனால் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஓகே, இதுதான் டோட்டல் லிங்க் லிஸ்ட்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் அடுத்த கலெக்ஷன் டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். ஓகே, பாய்.